திருச்சிற்றம்பலம். நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமையினை எல்லா உயிரும் துழையெடுத்து தேசம் உயதிருத்தொண்ட தொகை மென்பணித்த திருவாளன் வாசமலர்மென் கழல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். தில்லைபாலந்தனரை முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி ஒல்லையவர் புராணக்கதை உலகறிய விரித்துரைத்த செல்லுமொழி குன்றத்தூர் செக்கிழார் அடி போற்றி. எல்லாம் வல்ல எம்பெருமான் அருள் தரும் பன்னார் மொழியமண்டலமர் திரு நனாவுடையாருடைய திருவடிகளை வணங்கி எம்பெருமான் நம்பி ஆரோருடைய பொன்னார் திருவடி தாமர்களை மனமொழி மெய்களாலே வணங்கி இந்த பெருமக்கள் நாயன்மாருடைய திருவடி தாமர்களை முக்கரணங்களாலே வணங்கி உரையாசிரியர் சிவக்கணையாவுடைய திருவடிகளை நீல நினைந்து அடியனுடைய ஞானாசிரியர் பெருந்தகையார் விஜயமல் சொக்கலிங்கையாவுடைய திருவடிகளை முக்கரணங்களாலே வணங்கி எம்பெருமக்கள் அடியார்களுடைய திருவடி தாமர்களை முக்கரணங்களாலே வணங்கி அமைகின்றேன். அன்பார்ந்த சிவனாய் செல்வர்களே, இன்று சித்திரை மாதம் சுவாதி நட்சத்திரம், எம்பெருமான் திருக்குறிப்பு தொண்ட நாயனார் குருபூசை திருநாள். அன்பர் பெருமக்களே, எம்பெருமான் திருக்குறிப்பு தொண்ட நாயனார் காஞ்சியம்பதியிலே அவதரித்து முக்தி பெற்ற ஒரு பெருமகனார். அவர் தொண்டை நாடு என்று சொல்லக்கூடிய அந்த காஞ்சியம்பதியில் அவதரித்தவர். நம்முடைய குன்றத்தூர் கோமகனார் தெய்வ சேக்கிழார் பெருமான் அவதரித்த தொண்டை நாடு. இந்த திருச்சரிதத்தை சேக்கிழார் அடிகள் 128 பாடல்களிலே நமக்கு அருளி இருக்கிறார்கள். அந்த 128 பாடல்களில் திருக்குறிப்பு தொண்டநாயனாருடைய புராணத்தை நமக்கு 18 பாடல்கள் மட்டுமே அருளியிருக்கிறார். மீதி 110 பாடல்கள் அவர் நம்முடைய சேக்கிழார் அடிகள் அவதரித்த தொண்டை நாட்டினுடைய சிறப்புகளையே பறைசாற்றுகின்றார். அதாவது 110 பாடல்கள் தொண்டை நாட்டினுடைய சிறப்பை சொல்லி நாயனாருடைய திருச்சரிதத்தை 18 பாடல்களிலே நமக்கு அருளியிருக்கிறார் சேக்கிழார் அடிகள். இந்த தொண்டை நாட்டிலே அவதரித்த நாயன்மார்கள் வாயிலார் நாயனார், பூசலார் நாயனார், மூர்க்க நாயனார், இப்படி திருக்குறிப்பு தொண்டை நாயனார் 4 பெருமக்கள் அவதரித்த இந்த தொண்டை நாட்டிலே திருக்குறிப்பு தொண்டை நாயனார் உமையம்மை சிவபூசை செய்த பெருமையுடைய காஞ்சியம் பதியிலே அவதரித்த ஒரு காரணத்தை கொண்டும் மற்றும் பல சிறப்புகளை கொண்டும் சேக்கிழார் அடிகள் இந்த சரிதத்தின் மூலமாகவே தொண்டை நாட்டினுடைய சிறப்பையும் சேர்த்து சொல்லுகிறார். பொதுவாக நம்முடைய தொன்ற புராணத்திலே நாட்டு சிறப்பாக சோழ நாட்டினுடைய சிறப்பை எடுத்துக் கொள்ளுகிறார். சோழ நாட்டினுடைய சிறப்புகளை 35 பாடல்கள் மூலமாக நமக்கு அருளுகின்றார். இந்த புராணத்தினுடைய நகர சிறப்பாக நமக்கு முதல் நூல் கொடுத்த பெருமையுடைய நம்முடைய ஆரூர் பெருமானுடைய ஒரு திருவருட்கருணையினாலே நமக்கு முதல் நூல் கிடைத்தது. அதை வைத்து கொண்டும் திருவாரூருடைய ஒரு சிறப்பை வைத்து கொண்டும் நமக்கு புராணத்தினுடைய நகர சிறப்பாக திரு ஆரூரை எடுத்துக் கொள்ளுகிறார். அதை 50 பாடல்களிலே நமக்கு அருளுகின்றார். இந்த தொண்டை நாட்டினுடைய சிறப்புகளை மட்டும் 110 பாடல்களில் அருளியிருக்கிறார் சேக்கிழார் அடிகள். நம்ம திருவருள் கூட்டி வைத்த அளவுக்கு சிந்திக்க முடியும் என்று சொல்லி நம்முடைய சுந்தரமூர்த்தி சாமிகள் திருத்தொண்ட தொகையிலே நமக்கு அருளுகின்ற பொழுது திருக்குறிப்பு தொண்டர்தம் அடியார்க்கு மடியேன் என்று சொல்லி, அதாவது இவர் குறிப்பறிந்து பணி செய்யக்கூடியவர். அடியார்களுடைய குறிப்பறிந்து சொல்லாமலேயே அவர் ஒரு சலவை தொழில் செய்து வந்த பெருவன்னார் என்று சொல்லி சரிதத்தில் அறிய முடிகின்றது. அடியார்களுடைய கந்தையை கழுவி கொடுக்கக்கூடிய ஒரு திருப்பணியை மிகச் சிறப்பாக செய்து வந்தவர். அதனால திருக்குறிப்பு தொண்டர்தம் அடியார்க்கு மடியேன் என்று சொல்லி திருத்தொண்ட தொகை முதல் நூல் நமக்கு அருளுகின்றது. அந்தாதியிலே நமக்கு அருளுகின்ற பொழுது திருத்தொண்டர் திருவந்தாதியிலே மண்டும் புனல் சடையான் தமர் தூசு ஏற்றி வாட்டும் வகை விண்டு மழைமுகில் விடாது ஒளியின் யான் வீவன் என்னா முண்டம் படர்வாரை முட்டும் எழிலார் திருக்குறிப்பு தொண்டன் குளம் கச்சி ஏகாலியதங்கள் குளமே தொல்குளமே. அதாவது மண்டும் புனல் சடையான் தமர் தூசி ஏற்றி அடியார்கள், பெருமானுடைய அடியார் ஒருவர் வருகின்றார். அவருடைய ஆடையை கழுவி கொடுக்க சொல்லுகிறார். பொழுது சாய்வதற்கு முன்பாக அந்த ஆடையை துவைத்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி வருகின்ற பொழுது மழை விடாது பொழிகின்றது. அவர் சொன்னபடி அதை செய்து கொடுக்க முடியவில்லை என்கின்ற ஒரு காரணத்தினாலே அடியாருக்கு கொடுத்த அந்த வாக்கை காப்பாற்ற முடியவில்லை என்று சொல்லி தன்னுடைய தலையை பாறையிலே முட்டச் செல்லுகின்றார். அப்பொழுது பெருமான் அவருக்கு அருள் செய்கின்றார். அப்படிப்பட்ட நாயனார் திருக்குறிப்பு தொண்ட நாயனார் என்று சொல்லி அவர் காஞ்சியம்பதியிலே ஏகாலியர் குலத்திலே
ஏகாளியர்தங்கள் தொல்குலம் என்று சொல்லி அந்த தொன்மையான ஏகாளியர் குலத்திலே தோன்றிய பெருமகனார் என்று சொல்லி திருத்தொண்டர் திரு அந்தாதியாசிரியர் நமக்கு அருளுகின்றார். இந்த திருச்சரிதத்திலே முதல் பாடலாக நமக்கு உமையம்மை சிவபூசை செய்த ஒரு சிறப்பை சேக்கிழார் பெருமான் இதிலே போற்றி அருளுகின்றார். அது உமையம்மை கைலாயத்திலே பெருமானிடத்திலே ஆகமங்களை எல்லாம் கேட்கின்ற பொழுது ஆகமங்களை கேட்ட உமையம்மைக்கு பூசை செய்ய வேண்டும் என்ற ஒரு அன்பு பெருமானிடத்திலே வருகின்றது. இறைவன் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்கின்ற பொழுது தங்களை பூசை செய்ய வேண்டும் என்று சொல்லி உமையம்மை அருள, பூசை செய்வதற்கு உகந்த இடம் தென்னகத்திலே தமிழகத்திலே காஞ்சியம்பதியிலே இருக்கக்கூடிய கம்பையாற்றங்கரையிலே தான் என்று சொல்லி அவர் அங்கே அருளுகின்ற பொழுது உமையம்மை தன்னுடைய பரிசனங்களோடு மலையரசனுடைய ஒரு பரிசனங்களோடு அங்கு மாமரத்தினுடைய வேறுக்கடியில் இருக்கக்கூடிய பெருமானை எடுத்து அவர் பூசை செய்த பாங்கினை சேக்கிழாரடிகள் இந்த சரிதத்திலே நமக்கு அருளுகின்றார். அதைத்தான் அப்படி உமையம்மை பூசை செய்யக்கூடிய அளவுக்கு மாதவம் செய்தது இந்த தொண்டை நன்னாடு என்று சொல்லி முதல் பாடலிலேயே நமக்கு அருளுகின்றார். ஏயும் மாறுபல் உயிர்களுக்கு எல்லையில் கருணை தாய் ஆனால் தனி ஆயின தலைவரை தழுவ ஆயும் நான்மறை போற்ற நின்று அருந்தவம் புரிய தூய மாதவம் செய்தது தொண்டை நல்நாடு. ஏயும் ஆறுபல் உயிர்களுக்கு எல்லையில் கருணை தாய், உயிர்கள் மீது எல்லையில்லாத கருணை கொண்ட உமையம்மை தனியாயின தலைவரை அப்படின்னா பெருமான் தனி முதலாம் பரன் என்று பல வகையும் என்று சொல்லி நமக்கு சேக்கிழார் பெருமான் தனி முதலாம் பரன், அவருக்கு இணைய இன்னொரு பொருளை சொல்ல முடியாது. தனித்தன்மை வாய்ந்தவன், முன்னவன், பெருமானுக்கு மேல இன்னொரு கடவுளை சொல்ல முடியாது. அப்படி அந்த தனி ஆயின தலைவரை தழுவ ஆயும் நான்மறை போற்ற நின்று அருந்தவம் புரிய, வேதங்கள் எல்லாம் அங்கே போற்றி நின்று அருந்தவம் புரிய, அந்த அளவுக்கு எண்ணில் ஆகமம் இயம்பி இறைவர் தாம் விரும்பும் உண்மையாவது பூசனை என உரைத்தருள் என்று சொல்லி சேக்கிழாரடிகள் அருள்வார். அப்ப எண்ணில்லாத ஆகமங்களை கேட்ட உமையம்மை ஆனா பெருமானுக்கு பிடித்தது பூசைதான் என்று சொல்லி இந்த காஞ்சியம்பதியிலே பூசை செய்ததனாலே அந்த நாடு தொண்டை நாடு அவ்வளவு சிறப்புடையது என்று சொல்லி தூய மாதவம் செய்தது. அதாவது எப்படி மாதவம் செய்ததுன்னா ஆயும் நான்மறை போற்றி நின்று அருந்தவம் புரிய, உமையம்மை எல்லையில் கருணைத்தாய் அருந்தவம் புரிய தூய மாதவம் செய்தது தொண்டை நல் நாடு. எல்லையில்லாத கருணைத்தாய், உமையம்மையினுடைய கருணைக்கு அளவே இல்லை. உயிர்கள் மீது வைத்த ஒரு கருணை உமையம்மை, அந்த எல்லையில்லாத கருணைத்தாய் அவர் தவம் புரிந்து செய்யக்கூடிய அளவுக்கு சிறப்புடையது. அதனால தூய மாதவம் செய்தது தொண்டை நன்னாடு. தொண்டை நாட்டுக்கு எத்தனையோ சிறப்புகள் இருந்தாலும் அந்த சிறப்புகளில் எல்லாம் முத்தாய்ப்பாக இருப்பது உமையம்மை காஞ்சியம்பதியிலே சிவபூசை செய்ததுதான் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் நமக்கு இந்த திருக்குறிப்பு தொண்டைநாயனார் புராணத்திலே முதல் பாடலிலேயே நமக்கு அருளுகின்றார். அப்படிப்பட்ட அந்த நாட்டிலே நடுநிலை ஒழுக்கத்தோடு தலைமை சார்ந்த பெரும் குடிகள் அங்கே தொண்டை நாட்டிலே வாழ்ந்து வந்தார்கள். அதிலே வேளாளர்கள் என்று சொல்லக்கூடிய தொண்டை நன்னாட்டு வேளாளர்கள் பழையனூர் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு பழையனூரிலே நடந்த நிகழ்வை இதிலே வைத்து போற்றுகின்றார் சேக்கிழாரடிகள். அதாவது பழையனூர் நற்றிரம்புரி பழையனூர் சிறு தொண்டர் நவை உற்ற போதுதம் உயரையும் வணிகனுக்கு ஒருகால் சொற்ற மேய்மையும் தூக்கிய சொல்லையே காக்க பெற்ற மேன்மையில் நிகழ்ந்தது பெரும் தொண்டை நாடு. அதாவது அங்கு இருக்கக்கூடிய வேளாளர்கள் 70 பழையனூர் என்று சொல்லக்கூடியது திரு ஆலங்காட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு பதி. அந்த பழையனூரிலே நீலி என்று சொல்லக்கூடிய அந்த நீலிப்பேய் ஒரு வணிகன் போன பிறப்பிலே அந்த பேய் அவனுக்கு மனைவியாக இருந்து வேறொரு பெண்ணோடு தொடர்பு கொண்டு அந்த பெண்ணை துன்புறுத்தியதனாலே அது இறந்து விடுகிறது. அந்த பழியானது பேயாக அவனை அலைக்கழிக்கின்றது. அவன் பயந்து எல்லா இடத்திலும் சுற்றி கொண்டு பயந்து அவன் பழையனூர் செல்லுகின்றான். அங்கு இருக்கக்கூடிய வேளாளர்களிடத்திலே நீதி கேட்கிறான். அப்பொழுது நீதி கேட்கின்ற பொழுது இந்த பேயானது தன்னை பெண்ணாக மாற்றிக்கொண்டு ஒரு கள்ளிச்செடியை குழந்தையாக மாற்றிக்கொண்டு அந்த வேளாளர்கள் இருக்கக்கூடிய அவையிலே சென்று அது கண்ணீர் மல்க அவர்களிடத்தில் முறையிடுகிறது.
இவன் என்னுடைய கணவன், எங்களுக்கு பிறந்தது இந்த குழந்தை என்று சொல்லி பேசிக்கொண்டிருக்கிற பொழுது அப்பா என்று சொல்லி அந்த குழந்தை அவரை போய் பிடிக்கிறது. அவர்கள் எல்லாம் உண்மையாகவே இவர்கள் கணவன் மனைவிதான் என்று சொல்லி அவர்கள் பேசிக்கொண்டிருக்கிற பொழுது அவர் இரவு நேரம் ஆகி விடுகிறது. இரவு நேரம் ஆகிய காரணத்தினாலே வேளாளர்கள், நீங்கள் ஒரு இல்லத்திலே இருங்கள், நாளை நாம் தீர்ப்பு சொல்லுவோம் என்று சொல்லுகின்ற பொழுது அவன் இல்லை இல்லை, இது பேய், என்னை கொன்றுவிடும் என்று சொல்லி கதறுகின்றான். அப்பொழுது அந்த பெண்ணானது அவனிடத்திலே ஒரு மந்திரவாதியின் இடத்திலே வாங்கிய வாள் ஒன்று இருக்கிறது, அந்த வாளை வாங்கி கொள்ளுங்கள், இல்லை என்றால் என்னையும் என் குழந்தையும் அவன் கொன்று விடுவான் என்று சொல்லி அந்த பேய் சொல்லுகின்ற பொழுது அந்த வாளையும் வாங்கி வைத்து கொள்ளுகிறார்கள். அவர்கள் மூவரும் ஒரு இல்லத்திலே தங்குகிறார்கள். அப்பொழுது அவன் வணிகன் கேட்கிறான், இந்த பேய் என்னை கொன்றுவிடும் என்று சொல்லுகின்ற பொழுது, உன்னுடைய உயிருக்கு ஏதாவது ஒன்று என்று சொன்னால், ஒரு ஆபத்து நிகழ்கிறது என்று சொன்னால், நாங்கள் 70 பேரும் எங்களுடைய உயிரை கொடுத்து உன்னை காப்பாற்றுவோம் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார்கள். அதே போல இரவு நேரத்தில் அந்த பேய் அவனை கொன்று கீறி விடுகிறது. அவனை கீறி கொன்றுவிட்டு அது செல்லுகிறது. அப்படி காலையில் அந்த வேளாளர்கள் பார்க்கின்ற பொழுது அவன் இறந்து கிடக்கிறான். தாங்கள் கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியவில்லை என்று சொல்லி அவர்கள் பழையனூரிலே தீ மூட்டி 70 வேளாளர்களும் அந்த வாக்கு காப்பாற்ற முடியாத காரணத்தினாலே ஒரு சேர உயிரிழந்து தீயிலே புகுந்து உயிர் விட்டார்கள் என்றும் அவர்களை ஆலங்காட்டு பெருமான் தன்னுடைய திருவடியிலே ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லும் நமக்கு புராணங்கள் திருமுறைகள் மூலமாக நம்முடைய ஞானசம்பந்த பெருமானும் அதை வைத்து போற்றுகின்றார். இந்த நிகழ்வு நடந்தது பழையனூர், திருவாலங்காட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய பழையனூரிலே. அவ்வளவு சிறப்புடையது இந்த தொண்டை நாடு. பெற்ற மேன்மையில் நிகழ்ந்தது பெரும் தொண்டை நாடு என்று சொல்லி இந்த பாடலில் அருளுகின்றார். அதே போல நமக்கு கேரள மாநிலத்துக்கும் நம்முடைய தமிழகத்திற்கும் அப்பெல்லாம் ஒரே பகுதியாக இருந்தது. சேரநாடு, தொண்டை நாடு என்று சொல்லி இருக்கிற பொழுது இந்த 2 நாடுகளுக்கும் ஒரு கழகம் வருகிறது. அந்த கழகத்திலே ஒரு பெண் குழந்தையானவள் அந்த சேரநாடு என்று சொல்லக்கூடிய கேரளத்திலே இருந்து தொண்டை நாட்டுக்குள்ளே அடைக்கலம் புகுகின்றால். அவளை வளர்க்கிறார்கள், அந்த வேளாளர்கள் குடியிலே வளர்க்கிறார்கள். வளர்ந்து பெரியவள் ஆனதற்கு பிறகு அவர்கள் அந்த குழந்தை எங்கிருக்கிறது என்று சொல்லி தெரிந்து அவளை அழைத்து கொண்டு வருகிறார்கள். அப்பொழுது அந்த தொண்டை நாட்டு வேளாளர்கள், அது எங்களுடைய குழந்தை, அதனால் நாங்கள் திருமண பருவத்தை எய்திவிட்ட காரணத்தினாலே அந்த குழந்தைக்கு நாங்கள் செய்ய வேண்டிய சீர்வரிசைகளை செய்துதான் அனுப்புவோம் என்று சொல்லி தங்களுடைய மகளுக்கு செய்யக்கூடிய அத்தனை சீர்வரிசைகளையும் செய்து அனுப்பினார்கள் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் நமக்கு பதிவு செய்து காட்டுகிறார். இதிலே திருக்குறிப்பு தொண்டை நாயனார் புராணத்திலே நமக்கு களரிற்றறிவார் என்று சொல்லக்கூடிய சேரமான் பெருமான் நாயனாருடைய பெருமைகளை இதிலே வைத்து போற்றுகின்றார் சேக்கிழார் பெருமான். ஏனென்று சொன்னால் இந்த இடம்தான் சேரமான் பெருமான் நாயனாரை பற்றி சொல்லக்கூடிய முதல் இடம். அதற்கு பிறகு களரிற்றறிவார் புராணத்தில் அவருடைய பெருமைகள் வரும். அவர் திருநீற்றை எப்படி போற்றி பாதுகாத்தார் என்று சொல்லி இதில் சொல்லுகிறார். ஆனையாம் என நீரு கண்டு அடிச்சேரன் என்னும் சேனுலாவு சீர் சேரனார் திருமலை நாற்று வானிலாபுவோன் வயவர்கள் மைத்துணக்கேன்மை பேண நீடிய முறையது பெரும் தொண்டை நாடு. ஆனையாம் என நீரு கண்டு அடிச்சேரன் அப்படின்னா, அதாவது சேரமான் பெருமான் நாயனாரை போல திருநீற்று மீது பக்தி கொண்டவர்களை பார்ப்பது அரிது. அவர் ஒரு அரசனாக இருந்தாலும் அவருடைய பெயர் பெருமாக்கோதையார். அவர் கொடுங்கோளூரிலே அரசனாக பதவியேற்று அந்த பட்டத்து யானையின் மூலமாக நகர்வலம் வருகின்ற பொழுது ஒரு வண்ணான் சலவை தொழிலாளி அவனுடைய திருமேனி எல்லாம் அந்த உவர்மண் பட்டு மலையிலே நலைந்து வெயிலில் காய்கின்ற பொழுது அவனுடைய திருமேனி அங்கங்கு வெண்ணிறமாக காட்சி தருகிறது. அந்த காட்சியை யானையின் மீதிலிருந்து பார்க்கக்கூடிய சேரமான் பெருமான் நாயனாருக்கு அவன் முழுநீரு பூசிய முனிவனாக பார்க்கிறார். அவர் அதாவது ஆனையாம் என நீரு கண்டு திருநீற்றை அவர் எப்படி பார்த்தார்னா அருள் சக்தியாகவே பார்த்தாருங்க. ஆனையாம் சிவத்தை சார அனைவர் போல ஐயர் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் நமக்கு அருள்வார். அப்ப ஆனையாம்னா திருநீற்றை அவர் அருள் சக்தியாகவே பார்க்கிறார். ஞானசம்பந்த பெருமான் தேவாரத்தை பராவணம் ஆவது நீர் அப்படின்னா உமையம்மனுடைய வடிவமாக இருப்பது திருநீரு. அப்படி அந்த திருநீற்று கோலமாக அவர் கருதி அவரை பட்டத்து யானையில இருந்து கீழே இறங்கி சென்று வணங்குகிறார். அப்படி வணங்குகின்ற பொழுது ஒரு அரசன் நம்மை வணங்குவதா என்று சொல்லி அவர் பதறி விடுகிறார். அந்த வண்ணார் அவர் பதறி, அடியேன்
அடி வண்ணான் யாரென்று என்னை கொண்டது அடியேன் அடி வண்ணான் என்று சொல்லுகிற பொழுது இவர் சொல்லுகிறார் அடியேன் அடிச்சேரன். அதான் இங்க சொல்றார், ஆனையாம் என நீரு கண்டு அடிச்சேரன் என்னும் சொல்றார். அடியேன் அடிச்சேரன் திருநீற்று வாரவேடம் நினைப்பித்தீர் வருந்தாதே ஏகுமனம் ஒளிந்தார் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் அருளுகின்றார். திருநீற்று வாரவேடத்தை நினைப்பதற்கு நீ ஒரு கருவியாக இருந்தாய், அதனால நீ வருந்த வேண்டாம் என்று சொல்லி அந்த இடத்திலே வண்ணான் என்று தெரிந்ததற்கு பிறகும் அவனை வணங்கியதுதான் ஒரு சிறப்பு. ஏனென்று சொன்னால் திருநீற்று வேடத்தை நினைப்பதே ஒரு பெரிய ஒரு புண்ணியம், சிவ புண்ணியம். அதனால திருநீற்று வாரவேடம் நினைப்பித்தீர் வருந்தாதே ஏகுமனம். அப்ப திருநீர் வண்ணான் என்று தெரிவதற்கு முன்பாக அவர் வணங்கியதை காட்டிலும் அது தெரிந்ததற்கு பிறகும் நீ வருந்தாதே அப்படின்னா, நிறைய பேர் அங்க அமைச்சர்கள் எல்லாம் கூட வர்றாங்க, அவருக்கு ஏதாவது ஆபத்து வந்துவிடும் என்று சொல்லி அவர் பயந்திருப்பாராம். அதனால வருந்தாதே அப்படி என்று சொல்லி பயப்படாத நான் பார்த்துக்கிறேன் சொல்லி அவரை தேற்றி அனுப்பினார் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் பதிவு செய்து காட்டுகிறார். ஏன்னா சேர நாட்டினுடைய சிறப்பை சொல்லுவதற்கு இதைவிட ஒரு சிறந்த ஒரு இடம் எதுவும் இல்லைங்க. அடுத்தது சொல்லணும்னு சொன்னா நம்முடைய சுந்தரமூர்த்தி சாமிகள் வெள்ளை யானையின் மீது அங்கிருந்து கையிலை சென்ற சிறப்பு தான். இன்னொரு சிறப்பு இருக்கு, விரல்மிண்ட நாயனார் அவதரித்தது செங்கனாசேரி என்று சொல்லக்கூடிய அந்த பதியிலே. இப்படி 3 சிறப்புகள் சேர நாட்டுக்கு உண்டு. ஒன்று நம்முடைய சேரமான் பெருமான் நாயனார் அங்கு அவதரித்தது, இன்னொன்று விரல்மிண்ட நாயனார் நமக்கு திருத்தொண்ட தொகை கிடைப்பதற்கு ஏதுவாக இருந்த விரல்மிண்ட நாயனார் அவதரித்தது, இன்னொன்று நம்முடைய சுந்தரமூர்த்தி சாமிகள் வெள்ளை யானையின் மீது ஏறி கையிலை சென்ற ஒரு சிறப்பு. இப்படி 3 சிறப்புகளை உடைய தொண்டை நாட்டுக்கு அதில் மிக மிக உயர்வாக சேக்கிழார் பெருமான் அந்த சேரமான் பெருமான் நாயனாரை இங்கு கொண்டு வருகிறார். அவ்வளவு சிறப்புடையவர். அப்படி அந்த சேரனார் திருமலை நாட்டு வான்நிலாவுபோன் வயவர்கள் மைத்துனக்கேண்மை அந்த குழந்தையை அவர்கள் வளர்த்து அந்த தங்களுடைய மகளாக அவர்கள் வந்து அனுப்பியதனாலே அன்று முதலாக சேர நாட்டுக்கும் தொண்டை நாட்டுக்கும் மாமன் மைத்துனன் உறவு என்று சொல்லுவார்கள். அதான் சொல்றாரு பேண, அதான் என்ன சொல்றாரு, பெற்ற சொற்ற மெய்மையும் தூக்கிய சொல்லையே காக்க பெற்ற மேன்மையில் நிகழ்ந்தது பெரும் தொண்டை நாடு என்று சொல்லி அதை இந்த வானிலாவுன் வயவர்கள் மைத்துனக்கேண்மை பேண நீடிய முறையது பெரும் தொண்டை. அப்போ மைத்துனக்கேண்மைன்னா மாமன் மைத்துனன் உறவாக வைத்து போற்றினார்கள் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் நமக்கு அருளுகின்றார். இப்படி ஒரு சிறப்புடையது இந்த தொண்டை நாடு. இன்னொன்று இந்த தொண்டை நாட்டுக்கு ஒரு சிறப்பு என்னன்னு சொன்னா, நம்முடைய தமிழ் இலக்கணப்படி பார்த்தோம் என்று சொன்னால் 4 வகையான நிலங்கள், 5 வகையான திணைகள். 4 வகையான நிலங்கள் என்று சொல்லுவது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல். அப்புறம் 5 வகையான திணைகள் என்று சொல்லுவது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாழை என்று சொல்லுவது. இந்த 4 வகையான நிலங்களும் 5 வகையான திணைகளும் ஒருங்கே அமையப்பெற்ற சிறப்பு வேற எந்த நாட்டுக்கும் கிடையாது, தொண்டை நாட்டுக்கு மட்டுமே உண்டுங்க. வேற ஒன்று இருந்தால் ஒன்று இருக்காது. அது மாதிரி இங்க மட்டும்தான் அதை சொல்றாரு, இந்த பாடல சொல்றாரு. குழல் செய் வண்டினம் குறிஞ்சியாள் முரல்வன குறிஞ்சி முளவு கார்குளம் முல்லைகள் முகைப்பன முல்லை மழலை மென்கிளி மருதமர் சேர்க்கைய மருதம் நிழல் செய் கைதை சூழ் நெய்தலம் கலியன நெய்தல். பாருங்க, 4 வகையான நிலங்களை சொல்லுகிறார். குழல் செய் வண்டினம் குறிஞ்சி யாழ் முரல்வன குறிஞ்சி, வண்டுகள் மொய்க்கக்கூடிய ஒரு குறிஞ்சி நிலத்தை சொல்லுகிறார். முல்லை மலர்கள் அரும்பக்கூடிய முல்லை நிலத்தை சொல்லுகிறார். மழலை மென்கிளி மருதமர் சேர்க்கைய மருத நிலத்தினுடைய சிறப்பு, அந்த கிளிகள் எல்லாம் அங்கு பறந்து கொண்டு அந்த சோலைகள் நிரம்பி அந்த நிலையை சொல்லுகிறார். நிழல் செய் கைதை சூழ் நெய்தலாம் கலியன நெய்தல், கடல் கரை அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களிலே அதான் அந்த நெய்தலை பற்றி சொல்லுகிறார். இப்படி 4 வகையான நிலங்களும் 5 திணைகளும் அமைய பெற்றது இது. அதே போல நம்முடைய கண்ணப்ப நாயனார் அவதரித்த அந்த வழிபாடு செய்து பேறு பெற்ற காலத்திமலை அமைய பெற்றது இந்த தொண்டை நாட்டிலே. அதே போல நம்முடைய திருவிடைச்சுரம் என்று சொல்லக்கூடிய பதி, திருக்கழுக்குன்றம் பெருமான் மணிவாசக பெருந்தகைக்கு குருநாதராக காட்சி கொடுத்த கணக்கில்லா திருக்கோலம் நீ வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே என்று சொல்லி போற்றக்கூடிய அந்த திருக்கழுக்குன்றம் அமைய பெற்றது இந்த ஒரு நாட்டிலே என்று சொல்லி, அப்புறம் வட திரு முல்லைவாயில் என்று சொல்லி இப்படி பல 32 பாடல் பெற்ற ஸ்தலங்கள் அமைய பெற்றது இந்த தொண்டை நாடு. இந்த தொண்டை நாட்டிலே ஒரு நதியினுடைய சிறப்பாக சொல்லப்படுவது
அங்கு பாலாறு என்று சொல்லக்கூடியது. அந்த பாலாறினுடைய சிறப்பை சேக்கிழார் பெருமான் எப்படி சொல்றார்னா, பிள்ளை தெய்வர பெருகுபால் சொரிமுளைத்தாய் போல் மல்லல் வேணிலின் மணல் திடர் பிசைந்துகை வருட வெள்ள நீர் இருமரங்குகால் வழி மிதந்து ஏறி பல்ல நீள்வயல் பருமடை உடைப்பது பாலி. பாருங்க, பிள்ளை தெய்வர பெருகுபால் சொரிமுளைத்தாய் போல் மல்லர் வேணிலின் மணல் திடர் பிசைந்துகை வருட. அது பாலாற்றில் எப்பொழுதும் தண்ணீர் ஓடிக்கொண்டு இருக்காது, எப்பொழுதும் மணல் மட்டும்தான் இருக்குங்க. பாலாற்றில் தண்ணீர் ஓடிக்கொண்டு இருக்காது. அந்த வயலிலே வேலை செய்யக்கூடிய மல்லர்கள் தங்களுக்கு தாகம் என்று சொன்னால் அந்த மணலை கையினாலே வருடுகின்ற பொழுது நீர் அப்படியே பீரிட்டு கொண்டு மேலே வருமா. அப்படி அந்த நீரானது மடைகளை உடைத்து கொண்டு செல்லக்கூடிய அளவுக்கு அந்த நீர் வேகமாக பெருக்கெடுத்து வரும். அந்த நீரை பருகி கொண்டு அவர்கள் தாகத்தை தீர்த்து கொள்ளுவார்கள். இது எப்படி இருக்குதுன்னா, சேக்கிழார் பெருமானுடைய திருக்கண்களுக்கு பிள்ளை தெய்வர பெருகுபால் சொரிமுளைத்தாய் போல்கிறார். அதாவது குழந்தை பசி என்று சொல்லி வருகின்ற பொழுது தன்னுடைய தாயினுடைய திருமுலையை கையிலே வருடுகின்ற பொழுது அந்த தாய்க்கு பால் சுரக்கும். அந்த தாய் குழந்தைக்கு பாலை கொடுத்து அந்த குழந்தை பாலை உண்பது போல இருக்கிறது என்று சொல்லி ஒரு ஓமை சொல்லுகிறார். பிள்ளை தெய்வர பெருகுபால் சொரிமுளைத்தாய் போல் என்று சொல்லி இந்த வேலை செய்யக்கூடிய மல்லர்களுடைய தாகத்தை தீர்ப்பது அந்த குழந்தையினுடைய பசியை ஒரு தாய் தீர்ப்பது போல இருக்கிறது என்று சொல்லி இந்த நதியினுடைய சிறப்பை சேக்கிழார் பெருமான் நமக்கு அருளுகின்றார். அதே போல காவிரியினுடைய சிறப்பை நமக்கு, பொன்னி நதியினுடைய சிறப்பை சொல்லுகின்ற பொழுது நமக்கு சேக்கிழார் பெருமான் ஒரு பூவும் வெள்ளப்பெருக்கு காலத்திலே மலர்கள் எல்லாம் பெருமானுடைய அந்த கரையோரத்தில் இருக்கக்கூடிய சிவாலயங்களில் இருக்கக்கூடிய பெருமானுடைய திருவடிக்கு சென்று சேருவதை வம்புலா மலர் நீரால் வழிபட்டு செம்பொன் வாருகரை எண்ணில் சிவாலயத்து எம்பிரானை இறஞ்சலின் ஈர்பொன்னி உம்பர் நாயகருக்கு அன்பரும் ஒக்குமால். பாருங்க, அந்த பூவும் நீரும் கொண்டு அடித்து கொண்டு இயற்கையாக பெருமானுடைய திருவடிகளை சேர்க்கக்கூடியது எப்படி இருக்குதுன்னா, பூவும் நீரும் கொண்டு பெருமானை வழிபாடு செய்யக்கூடிய ஒரு அடியாரை போல இருக்கிறது என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் அந்த பொன்னி நதியினுடைய சிறப்பை நமக்கு அருளுகின்றார். இப்படி இந்த பானாற்றினுடைய சிறப்பை ஒரு தாய் போல இங்கே அருளி இருக்கிறார் சேக்கிழார் பெருமான். அப்படிப்பட்ட அந்த பாலாறு வலம் செய்யக்கூடிய தொண்டை நாட்டிலே பல சிறப்புகள் இருக்கிறது. அதிலே ஒன்று, அங்கே நல்வினை பயன் செய்யும் மக்கள் தோன்றிய மரபுடைய ஒரு வேதியர்கள் நிரம்ப இருக்கக்கூடிய வண்ணம் என்று சொல்லக்கூடிய ஒரு பதியை பற்றி சொல்லுகிறார். அதுவும் ஞானசம்பந்த பெருமான் பாடல் பெற்ற ஒரு திருப்பதி. அங்கு தீக்காளி என்று சொல்லக்கூடிய அந்த அரக்கனுக்கு பெருமான் அருள் செய்த ஒரு பதி என்று சொல்லுகிறார். தீது நீங்கிட தீக்காளியாம் அவனர்க்கு நாதர் தாம் அருள் புரிந்தது நல்வினை பயன் செய் மாதர் தோன்றிய மரபுடை மறையவர் வல்லம் பூதி சாதனம் போற்றிய பொற்பினால் விளங்கும். பாருங்க, அந்த காலத்திலேயே அந்த திருவள்ளம் என்று சொல்லக்கூடிய பதி எப்படி இருக்குதுன்னா, தீது நீங்கிட தீக்காளியாம் அவனருக்கு, தீக்காளி என்று சொல்லக்கூடிய அந்த அரக்கனுக்கு இறைவன் அங்கு அருள் புரிந்தது. அவன் செய்த குற்றத்தை உணர்ந்து அவன் பெருமான் திருவடியிலே அடைகின்ற பொழுது பெருமான் அங்கு அருள் செய்தார். அது மட்டுமல்ல, நல்வினை பயன் செய் மாத தோன்றிய மரபுடை மறையவர் வல்லங்குறார். நல்வினையின் பயனாக அங்கு இருக்கக்கூடிய மக்கள் நல்வினை பயன் செய் மாதர், அவர்கள் எல்லாம் போன பிறப்புல நல்வினை செய்தவர்கள் அங்கு தோன்றி இருக்கிறார்கள். அவர்கள் எப்படின்னா, நல்வினை செய்ததனாலே அந்த வல்லத்திலே தோன்றி இருக்கிறார்கள். ஒரு ஊருக்கு ஒரு சிறப்பு உண்டுங்க. அவங்க அந்த ஊரில் நல்வினை யாரெல்லாம் செய்திருக்கிறாங்களோ அவர்கள் அங்கு அவதரித்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றார். அப்படிதான் சொல்றார். நல்வினை பயன் செய் மாதர் தோன்றிய மரபுடை மறையவர் வல்லம் பூதி சாதனம் போற்றிய பொற்பினால் விளங்கும். இது எப்படின்னா, அப்படியே அந்த ஊரே முழுக்க பூதி சாதனம் அப்படிங்கிறார். பாருங்க, அப்படியே திருநீற்று கோலத்தோடு அங்கு எல்லோரும் இருப்பார்களாம். திருநீறு பூசிய இன்றளவும் அந்த வல்லத்திலே அப்படி பூதி சாதனம் போற்றிய பெருமக்கள் நிரம்ப இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்ட ஒரு திருப்பதி அந்த வல்லம் என்று சொல்லக்கூடிய திருப்பதி. அங்கு சாக்கு சாமியார்னு ஒரு பெருமகனார் வாழ்ந்து அங்கு ஒரு துறவு நிலையிலே இருந்து அந்த கோயிலுக்கு திருப்பணி செய்து பெருமான் திருவடி அடைய பெற்று அங்கு இருக்கக்கூடிய மக்களுடைய அன்பையெல்லாம் பெற்று அவர் நீண்ட காலம் அங்கு நெடுநாட்கள் பணி செய்து வாழ்ந்தவர். எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காது பெருமானுக்கு தொண்டு செய்வதையே கடமையாக கொண்டு வாழ்ந்த பெருமகனார் அந்த சாக்கு சாமியார் என்று சொல்லக்கூடிய அவரும்
இந்த ஏகாலியர் குலத்திலே தோன்றியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. எப்படி திருக்குறிப்பு தொண்டநாயனார் ஏகாலியர் குலத்திலே தோன்றியவரோ அதே போல அந்த சாக்கு சாமியாரும் அந்த குலத்திலே தோன்றிய ஒரு பெருமகனார் என்பது குறிப்பிடத்தக்கது. பெருவண்ணார் என்று சொல்லக்கூடிய அந்த குலம் அவ்வளவு சிறப்புடையது அந்த திருவள்ளம் என்று சொல்லக்கூடிய பதி. அது மட்டுமல்ல, திருமார் பேரு, திரு ஒற்றியூர் என்று சொல்லக்கூடிய பதி, இப்படி ஒவ்வொரு பதிக்கும் ஒரு சிறப்பு உண்டு. திருமால் பூசை செய்த பதி திருமார் பேரு. திரு ஒற்றியூர் என்று சொல்லக்கூடிய அந்த பதியிலே அங்கு ஒரு காலத்திலே மந்ததாரா என்று சொல்லக்கூடிய ஒரு அரசன் வாழ்ந்து வருகிறார். அவர் நோய்வாய்ப்பட்டு இருக்கின்ற பொழுது அவர் அரண்மனை சோதரர்கள் அவரிடத்தில் சொல்லுகிறார்கள், எனக்கு இந்த உயிர் பிரிந்தால் போதும், என்னால் இதை தாங்க முடியவில்லை என்று சொல்லி இவர் இந்த அரசன் கேட்கிற பொழுது அப்பா அவர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள், நீங்கள் செய்யக்கூடிய சிவபுண்ணியத்தை பாதியாக குறைத்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய உயிர் சீக்கிரமாக பிரிஞ்சுருங்க. அப்போ செய்யக்கூடிய சிவபுண்ணியத்தை நம்ம குறைக்கக்கூடாதுங்க. அப்படி குறைச்சோன்னா நம்மளுடைய உயிர் பிரியும். உயிர் பிரியும்னா உடனடியாக இல்லை, வாழ்நாள் பாதியாக குறையும் என்று சொல்லி அவர்கள் அங்கே சொல்லுகிறார்கள். அப்படி சொல்லுகின்ற பொழுது அரண்மனை கணக்கனை அழைத்து நாளை முதலாக கோயிலுக்கு செய்யக்கூடிய படித்தரங்களை குறைக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது அவர்கள் அந்த அலுவலக ஏட்டிலே எழுதுகிறார்கள். அதில் அடுத்த நாள் அரண்மனையில் படிக்கின்ற பொழுது அதிலே ஒற்றியூர் நீங்களாக என்று சொல்லி வரியை நெருக்கி அதில் எழுதியிருந்ததாக சேக்கிழார் பெருமான் நமக்கு பதிவு செய்து காட்டுகிறார். இது யார் அப்படி செய்திருப்பார் என்று சொல்லி கேட்கிற பொழுது ஒருவரும் இல்லை என்று சொல்லுகிறார்கள். அப்பொழுதுதான் ஒற்றியூர் பெருமானே அதை செய்திருக்கிறார். திருவொற்றியூர் நீங்களாக என்று சொல்லி அதற்கு பிறகு அந்த அரசனுடைய நோய் நீங்க பெற்று மீண்டும் பல்லாண்டு காலம் அவன் அந்த ஒற்றியூரை ஆட்சி செய்தான் என்று சொல்லி நமக்கு பெரிய புராணத்திலே சேக்கிழார் பெருமான் அருளுகிறார். மருட்கொடுந்தொழில் மன்னவன் இறக்கிய வரியை நெருக்கி முன் திருவொற்றியூர் நீங்க என்று எழுதும் ஒரு ததம் பெருங்கோயிலின் ஒரு உரம் சூழ்ந்த திருப்பரப்பையும் உடையது அத்திரைக்கடல் வரைப்பு. பாருங்க, அதாவது மருட்கொடுந்தொழில் மன்னவன் இறக்கிய வரியை நெருக்கி முன் திருவொற்றியூர் நீங்க என்று எழுதும் ஒரு ததம் பெருங்கோயில் அப்படின்னு சொல்றார். அப்போ அவ்வளவு சிறப்புடையது அந்த ஊர் என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, திரு மயிலாப்பூர் அமைய பெற்றதும் இந்த தொண்டை நாட்டிலே தான் என்று சொல்லி அதை விட இன்னொன்று என்ன சொல்றாருன்னா, அந்த தொண்டை நாட்டில் இருக்கக்கூடிய பெருமக்கள் தீய என்பதை நாம் மனம் மொழி மெய்களால் செய்யாதிருப்பது அப்படிங்கிறது ஒரு அறம். மனதினாலே தீயதை நினையாதிருப்பது, அதே போல வாக்கினாலே சொல்லாமல் இருப்பது, நம்முடைய உடம்பினாலே செய்யாமல் இருப்பது என்பது ஒரு அறம். ஆனால் இவர்கள் எப்படி என்று சொன்னால், கனவில் கூட நினையாதவர்கள். கனவிலேயே நினைக்கலைன்னா அப்போ எப்போ செய்யவும் மாட்டாங்க, பேசவும் மாட்டாங்க, மனதால் நினைக்கவும் மாட்டாங்க. அதான் இதில் சொல்றார், ஆய நாள் நிலத்த அமைதியில் தத்தமக்கடுத்த மேய செய்தொழில் வேறுபல் குலங்களின் விளங்கி தீய என்பன கனவிலும் நினைவிலா சிந்தை தூய மாந்தர்வால் தொண்டை நாட்டு இயல்பு சொல் வரைத்தோ. தொண்டை நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் எப்படி பாருங்க, தீய என்பன கனவிலும் நினைவிலா சிந்தை தூய மாந்தர்வால் தொண்டை நாட்டு இயல்பு சொல் வரைத்தோ. அவர்கள் கனவிலே கூட தீயதை நினையாதவர்கள். அப்படிப்பட்ட தொண்டை நாட்டினுடைய இயல்பை ஒரு சொல்லால் அடக்க முடியுமோ அப்படின்னா அடக்க முடியாது என்று சொல்லி அர்த்தங்க. இப்படி அவ்வளவு சிறப்புடையது அந்த தொண்டை நாடு. அப்படிப்பட்ட அந்த தொண்டை நாட்டிலே காஞ்சியம்பதி என்று சொல்லக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஒரு புண்ணியமான ஒரு பதி அங்கு இருக்கிறது. அந்த காஞ்சியம்பதியிலே தான் நமக்கு உமையம்மை பூசை செய்தது. நம்ம ஆரம்பத்தில் சொல்லியதை போல எண்ணில்லாத ஆகமங்களையெல்லாம் கேட்ட உமையம்மைக்கு சிவபூசை செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வருகிறது. இதை மட்டுமே சொன்னால் இதுக்கு 1 மணி நேரத்துக்கு மேலே வேணுங்க. ஆனால் குறிப்பாக ஒரு சில இடங்களை மட்டும் அடியேன் குறிப்பிட்டு காட்டி அதற்கடுத்து நாயனாருடைய திருத்தலத்துக்கு செல்ல வேண்டும். இப்போ கைலாயம்பதியில் பெருமானிடத்திலே ஆகமங்களை கேட்ட உமையம்மை இங்கு பூசை செய்ய வேண்டும் என்று சொல்லி இறைவனிடத்தில் விண்ணப்பம் செய்கின்ற பொழுது இறைவன் சொல்லுகிறார், பூஜை செய்வதற்கு ஏற்ற இடம் அங்கு காஞ்சியம்பதி என்று சொல்லுகிறார். நான் அங்கு ஒரு மாமரத்தினுடைய வேருக்கு அடியில் இருப்போம், அங்கு எடுத்து நீங்கள் பூஜை செய்யலாம் என்று சொல்லுகின்ற பொழுது உமையம்மை அங்கிருந்து பரிசனங்களோடு வருகிறார். அதைத்தான் சொல்றார். இது 51வது பாடல்ல இந்த பூசனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. 51 அக்கரக்காரி என்று சொல்லி உமையம்மைக்கு 51வது எண்ணை மிக உயர்வாக சொல்லுவார்கள். அதே மாதிரி அமையப்பெற்றிருக்கிறது ஒரு சிறப்பு. எண்ணில் ஆகமம் எம்பிய இறைவர் தாம் விரும்பும் உண்மையாவது பூசனை என உரைத்தருள
ஆனால் ஆர்தமை அர்ச்சனை புரியாதரித்தால் பெண்ணில் நல்லவள் ஆயின பெருந்தவ கொழுந்து. பாருங்க, எண்ணில் ஆகமம் இயம்பு இறைவர், எண்ணில்லாத ஆகமங்களை சொன்ன பெருமான் அவர் விரும்புவது உண்மையாவது பூசனை என உரைத்தருள. அவர் எண்ணில்லாத ஆகமங்களை சொன்னார் பெருமான். ஆனா அந்த ஆகமங்கள் மூலமாக அவர் என்ன விரும்பினார் அப்படின்னா பூசனை தாங்க. அப்ப ஆகமத்தினுடைய உள்ளுரையாக வைத்து போற்றப்படுவது பூசனை. நம்ம பூசை செஞ்சா போதுங்க. வேதத்தினுடைய உள்ளுரை என்ன அப்படிங்கிறது திருநீலக்க நாயனார் புராணத்தில் சேக்கிழார் பெருமான் சொல்றார். வேத உள்ளுரையாவன விரிவுணல் வேணிநாதர் தம்மையும் அவர் அடியாரையும் நயந்து பாத அர்ச்சனை புரிவதும் பணிவதும் என்றே காதலால் அவை இரண்டுமே செய்கிறது. அப்ப வேதத்தினுடைய உள்ளுரை என்னன்னா இறைவன் பணி, அடியார் பணி. ஆகமத்தினுடைய உள்ளுரை என்னன்னா இறைவனை பூசை செய்வது என்று சொல்லி இதில் நமக்கு அருளுகின்றார். அப்படி அவர் அருளுகின்ற, அப்படி பூசை செய்கின்ற பொழுது தினசரி அந்த ஆகமத்தினுடைய இயல்பினாலே பூசை செய்கின்றார் அம்மையார். அந்த அன்பு மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே வருகிறது. பிறகு பெருமான் தன்னுடைய ஒரு விளையாட்டை அங்கே செய்கின்றார். கம்பையாற்றிலே வெள்ளப்பெருக்கு வருவது போல காட்டி அந்த இறைவனுடைய திருமேனி அடித்து கொண்டு சென்று விடுமோ என்று சொல்லி உமையம்மை அப்படியே கட்டி பிடிக்கிறார். அப்படி பிடிக்கின்ற பொழுது உமையம்மையினுடைய திருமுலை தழும்பும் வளையல் தழும்பும் அந்த திருமேனியிலே அமைய பெற்றிருக்கிறது என்று சொல்லி அதை தழுவ குழைந்த படலம் என்று சொல்லி மாதவ சிவஞான முனிவர் காஞ்சி புராணத்தில் அதை பற்றி மிக விரிவாக அருளியிருக்கிறார். நம்முடைய கரங்கள் கையினுடைய பயன் என்ன என்பதை இந்த புராணத்துல தான் சொல்றாருங்க. கரம் தரும் பயன் இது என உணர்ந்து கம்பம் மேவிய உம்பர் நாயகர்பால் நிறந்த காதல் செய் உள்ளத்தலாகி நீடு நன்மைகள் யாவையும் பெருக வரம் தரும் பொருளா மலை வள்ளி மாறிலா வகை மலர்ந்த வேரன்பால் சிரம் பணிந்து எழு பூசை நாள்தோறும் திருவுளங்கொழப் பெருகியது அன்றே. கரம் தரும் பயன் இது என உணர்ந்து, கைகளுடைய பயன் என்னன்னா பூசை செய்வதுங்க. சேக்கிழார் பெருமான் இந்த சரீரத்தில் சொல்லார், கரம் தரும் பயன் இது என உணர்ந்து கம்பம் மேவி உம்பர் நாயகர்வால் நிறந்த காதல் செய் உள்ளத்தலாகி. எப்படி பூஜை பண்ணவர் அம்மா? நிறந்த காதல் செய் உள்ளத்தலாகி நீடு நன்மைகள் யாவையும் பெருக வரம் தரும் பொருளாம் மலை வள்ளி. எப்படி பாருங்க, மாறிலா வகை மலர்ந்த பேரன்பால். அப்படியே அன்பு ஊற்றெடுக்கிறது உமையம்மை இடத்திலே. அப்படி பேரன்பால் சிரம் பணிந்து எழு பூசை நாள்தோறும் திருவுளங்கொழ பெருகியதன்றே. எப்படி பூஜை பண்ணிருக்க அம்மா பாருங்க. சிரம் பணிந்தலு பூசை நாள்தோறும் இடையராது பூசை செய்யணுங்க. வஞ்சமனத்த அஞ்சொடுக்கி வைகளும் நற்பூசனையால் நஞ்சமது செய்தலும் நம்பி எனவே நினைந்து பஞ்சவரில் பார்த்தனக்கு பாசுவதம் ஈந்து வந்தான் கொஞ்சிகிளி மஞ்சனமும் கோழிலியும் பெருமானே. ஞானசம்பந்த பெருமான் கோழிலி தேவாரத்தில் பாடினார். அர்ச்சுனனுக்கு பாசுவதம் சாமி கொடுத்தாரு. எப்படி கொடுத்தார்? வைகளும் நற்பூசனையாள்ங்கிறார் நம்முடைய ஞானசம்பந்த பெருமான். தினசரி பூஜை பண்ணுவானா அர்ஜுனன், அதனால பாசுவதம் கிடைத்தது. இங்க அம்மா என்ன சொல்றாங்க பாருங்க, சிரம் பணிந்தலு பூசை நாள்தோறும். இப்போ தினசரி பூஜை பண்ணணுங்க, ஏதோ ஒரு நாளைக்கு பண்ணக்கூடாது. தினசரி பூஜை செய்யணும். சிவபூசைன்னு வந்தாச்சுன்னா தினசரி செய்யணும். நாள்தோறும் திருவுளங்கொழ பெருகி, அப்படி ஒரு நாளுக்கு ஒரு நாள் இறைவன் மேடை இது அன்பு ஊற்றெடுக்கணும். அதான் பூஜை செய்வதற்கு ஒரு சிறப்புங்க. அப்படி பெருமானை உமையம்மை பூசை செய்து கம்பையாற்று நீருடைய வெள்ளத்திலே அடித்து கொண்டு சென்றுவிடும் என்று சொல்லி அப்படி உமையம்மை திருமேனி தழுவ இருந்ததுனால குலைந்து காட்டினார். கொலைக்களிற்றுரி புனைந்ததம் மேனி குலைந்து காட்டினார் விளைந்த கொள்கையினார் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் அப்படியே திருமேனி குலைந்து காட்டினார் என்று சொல்லி, அப்படிப்பட்ட திருமேனியில தான் மாது மெய்ப்பயன் கொடுப்பவே கொண்டு வலைத்தளம்பும் உடன் முளைச்சுவடு அணிந்தார் என்று சொல்லி, அப்பதான் இறைவன் வரங்கள் எத்தனை வரங்கள் என்ன வரம் வேண்டும்னு கேளு அப்படின்னு சொல்லி உமையம்மையிடத்தில் சொல்லுகின்ற பொழுது வரங்கள் வேண்டுவ கொள்க என்று சொல்லி அருளுகின்ற பொழுது அம்மா என்ன கேட்கிறாங்கன்னா, மாறிலாத பூசனை என்று மன்ன எம்பிரான் மகிழ்ந்து கொண்டு அருளி. அதாவது இந்த பூசனை எப்பொழுதும் நீக்கக்கூடாது. அம்மா கேட்ட முதல் வரம் அதுதானுங்க. ரெண்டாவது வரம் என்னன்னா, ஈரில்லாத இப்பதியினுள் எல்லா அறமும் யான் செய்ய அருள் செய்ய வேண்டும். அதாவது 3 வரம் கேட்கறாங்க. ஒன்று, இந்த பூசை எப்பொழுதும் இருக்கணும். ரெண்டாவது என்னன்னா, இந்த பதியில இருந்து நான் அறம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்கிறா. மூன்றாவது வரம் என்னன்னா, வேறு செய்வினை திருவடி பிழைத்தொழியை இங்குளார் வேண்டின செய்யணும் பேரு மாதவ பயன் கொடுத்து அருளப் பெறவும் வேண்டும். அதாவது இந்த பதியில இருக்கக்கூடியவர்கள் என்ன பாவம் செய்தாலும் அந்த பாவத்தை நீக்க வேண்டும் என்று சொல்லி கேட்கிறா அம்மா. ஆனா திருவடிப்பிழை தவிர, அது என்னங்க திருவடிப்பிழை அப்படின்னா, சைவ நிந்தனை அடியார் நிந்தனை, இதுதாங்க திருவடிப்பிழை.
அது மட்டும் செய்யக்கூடாதுங்க. சைவர்களாகிய நாம் செய்யக்கூடாத 2 பிழைகள் என்னன்னா, சைவ நிந்தனை, இறைவனை பற்றி நம்முடைய சைவத்தை பற்றி நிந்தனை செய்யக்கூடாது. இன்னொன்று அடியார்களை பற்றி நிந்தனை செய்யக்கூடாது. இதுக்கு கழுவாயே கிடையாது. அதை உமையம்மையா அந்த 2ஐ நீக்கித்தான் மற்ற எது செஞ்சாலும் இங்கு காஞ்சியம்பதியிலே மற்ற எந்த ஒரு பாவம் செய்தாலும் தீர்ந்துவிடும். ஆனால் திருவடிப்பிழை ஒன்றை தவிர வேறு செய்வினை திருவடி பிழைத்தல் ஒழிய இங்கு உளார் வேண்டியன செய்யணும் என்று சொல்லி உமையம்மை கேட்கிறாங்க. இறைவனும் அதை கொடுக்கிறார். இப்படி அம்மா நீண்ட நாட்களாக காமக்கோட்டத்திலே சென்று அம்மையார் தவம் செய்தார் என்று சொல்லி நமக்கு போற்றப்படுகிறது. அதான் காஞ்சிபுரத்திலே காமாட்சி அம்மை இருக்கக்கூடிய திரு காமக்கோட்டம் என்று சொல்லக்கூடிய இடம். அங்கு உமையம்மை தவம் செய்த ஒரு இடமாக சொல்லப்படுவது. அந்த காமக்கோட்டத்தையும் நம்முடைய அருளாளர்கள் சென்று வணங்கி இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட காஞ்சிபுரத்திலே, இவ்வளவு பெருமையுடைய இந்த காஞ்சிபுரத்திலே தான் நம்முடைய நாயனார் அவதரிக்கிறார். முதல் பாட்டு அதான் சொல்றார். அவ்வகைய திருநகரம் அதன்கண் ஒரு மருங்குறைவார் இவ்வுலகில் பிறப்பினால் ஏகாலை குலத்துள்ளார் செவ்விய அன்புடை மனத்தார் சீலத்தின் நெறி நின்றார் மைவிரவு கண்டரடி வழி தொண்டருளரானார். அவ்வளவு சிறப்புடைய அந்த காஞ்சி நகரத்திலே ஒரு பக்கத்தில் அவர் பற்றி பெருசாக யாருக்கும் தெரியாதுங்க. அதனால் என்ன சொல்றாருன்னா, ஒரு பக்கத்தில் அவர் இருக்கிறாருங்க, மருங்குலார், அங்கொரு மருங்குறைவார் அப்படின்னு சொல்றார். இந்த உலகத்திலே குடிப்பிறப்பினாலே ஏகாலியர் குலத்திலே உள்ளவர். ஆனால் செம்மையுடைய அன்பு நிரம்பிய மனத்தை உடையவர். செவ்விய அன்புடை மனத்தார், பெருமான் மீது அன்புடைய ஒரு மனத்தை உடையவர். அப்புறம் சீலத்தின் நெறி நின்றார் அப்படிங்கிறார். அப்படின்னா சைவ சீலமாகிய தவ ஒழுக்கத்திலே நின்றவர், பெருமானுடைய அந்த திருவடிகளில் வழி வழியாக தொண்டு புரிவர் என்று சொல்லி அப்படி ஒருவர் இந்த ஊரில் இருக்கிறார் என்று சொல்லுகிறார். ஏகாலி குலம் அப்படிங்கிறது வண்ணார் மரபு. இவருக்கு ஊரொழிக்கும் பெருவண்ணார் என்று சொல்லுவார். இப்படி பெருமானிடத்திலே மிகுந்த அன்புடையவருங்க. அதை செவ்விய அன்பு என்று சொல்லுகிறார். அப்படி அடி வழி தொண்டர், திருவடியில் வழி வழியாலாய் தொண்டு புரியக்கூடிய ஒரு மரபிலே தோன்றியவர் என்று சொல்லி இவருடைய அந்த ஒழுக்கத்திலே நின்றவர் என்று சொல்லுகிறார். சீலத்தின் நெறி நின்றார் அப்படின்னு சொல்றார். மண்ணின் விசை வந்ததற்பின் மன முதலாயின மூன்றும் அன்னலார் சேவடியின் சார்பாக அணைவிப்பார் புண்ணியமை தொண்டர் திரு குறிப்பறிந்து போற்று நிலை திண்மையினால் திருக்குறிப்பு தொண்டரெனும் சிறப்பினார். பாருங்க, அவர் எப்படின்னா இந்த உலகத்திலே அவதரித்ததற்கு பிறகு மனம் முதலாக 3னா மனம், மொழி, மெய் நாம் எடுத்துக்கணுங்க. அப்படி 3 கரணங்களையும் பெருமானுடைய திருவடிகளின் சார்பாகவே அணிவிப்பாராகி சிவபுண்ணியமுடைய மெய்த்தொண்டருடைய உள்ளத்தின் திருக்குறிப்பை அறிந்து அடியார்கள் சொல்லாமலே குறிப்பறிந்து தொண்டு செய்யக்கூடியவர் நாயனார். அந்த திருக்குறிப்பினை அறிந்து அவர்களுக்கு தொண்டு செய்யும் தன்மையில் நிலைத்த உரைப்பினாலே திருக்குறிப்பு தொண்டர் என்று சொல்லக்கூடிய ஒரு அளவிலே அவர் சிறந்து விளங்கினார் அப்படின்னு சொல்றாருங்க. அதாவது மனம் முதலாயின மூன்றும் அன்னலார் சேவடியின் சார்பாக அணைவித்தல்னா எப்படி 3ம் பெருமானுடைய திருவடியில் அணைவிப்பது? வாழ்த்த வாயும் நினைக்க மடநெஞ்சும் தாழ்த்த சென்னையும் தலைவனை என்று சொல்லி அப்பர் சாமிகள் சொல்லுவார். அதாவது மனம் எப்படின்னா சிவனையும் அவன் அடியார்களையுமே நினைந்து கொண்டிருப்பது மனத்தினுடைய செயல். வாய் அவன் திருநாமமாகி திரு 5 ஓதவும் அவன் அரண் அடியாரை போற்றவும். வேற எதுக்கும் இந்த வாய் பயன்படுத்தக்கூடாதுங்க. மெய் உடம்புன்னா சிவனுக்கும் அவன் அடியார்களுக்கும் தொண்டு செய்யவும். அதான் மனம் முதலாம் 3 என்று சொல்லி மனம் முதலாயின 3 சொல்லி பெருமான் இங்கே சேக்கிழார் அடிகள் நமக்கு அருளுகின்றார். சிந்தனையின் தனக்காக்கி நாயினன் கண்ணினின் திருப்பாத போது காக்கி வந்தனையும் மலர்க்கே ஆக்கி வாக்கு உன் மணிவார்த்தைக்கு ஆக்கி என்று சொல்லுவார். அதே போல ஆங்கவர் மனத்தின் செய்கை அரணடி போது காக்கி ஓங்கிய வாக்கின் செய்கை உயர்ந்த அஞ்செழுத்து காக்கி தாங்குகை தொழிலின் செய்கை தம்பிரான் அடியார்க்காக பாங்குடை உடையும் கீழும் பழுதில் கோவனும் நெய்வார் நேசநாயனார் பணத்துல. அப்ப முக்கரணங்களாலும் பெருமானுக்கு தொண்டு செய்வது அப்படிங்கிறது இந்த நாயனாரும் அப்படி செய்திருக்கிறார். சேவடியின் சார்பாக அணைவிப்பார் அப்படின்னு சொல்லி புண்ணிய மெய்த்தொண்டர் அப்படின்னு சொல்றார்கள். அப்படின்னா சிவபுண்ணியத்தில் சிறந்த மெய்யடியார்கள். அதான் யானே முன்செய் குற்றேவல் ஒன்றிது தன்னை என்னை உடையவர் அருளி செய்ய நின்றது பிழையாம் என்று சொல்லி இயற்பகை நாயனார் பணத்துல அவர் தன்னுடைய மனைவியை கொடுத்ததற்கு பிறகு கொடுத்தனன் என்று சொல்லி அதற்கு பிறகு அவர் சொல்றாரு, வாங்கியவர் சொல்றாரு, பெருமான் சொல்றாரு,
ஊர் எல்லை வரை கொண்டு வந்து விடணும், உன்னுடைய சுற்றத்தார்கள் எல்லாம் வந்து வழிமறிப்பார்கள் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது அதுக்கு நாயனார் என்ன சொல்லாருன்னா, இதை நானே முதல்ல செய்திருக்கணும் சாமி, செய்யாது இருந்தது என்னுடைய தவறு. யானே முன் செய் குற்றேவல் ஒன்று இது, தன்னை என்னை உடையவர் அருளை செய்ய நின்றது, நீங்க சொல்ற வரைக்கும் அதை செய்யாமல் இருந்தது என்னுடைய பிழை என்று சொல்லுகிறார். அவ்வளவு பக்குவமாக அந்த இடத்திலே இயல்பகையினார் தன்னுடைய மனைவியை கொடுத்தும் கூட அவர் வந்து அந்த இடத்திலே அப்படி நிற்கிறார். அதான் பெருமையால் தம்மை ஒப்பார் என்று சொல்லக்கூடிய நிலை அதுதாங்க. அப்படி இந்த பாட்டில் இப்போ அதே மாதிரி இந்த பாட்டில் அவர் அந்த வண்ணார் அப்படிங்கிறத எப்படி சொல்றார் பாருங்க. தேரொழிக்க மாவொழிக்க திசையொழிக்கும் புகழ் காஞ்சி, ஊரொழிக்கும் பெருவண்ணார் என ஒன்னா உண்மையினார், நீரொழிக்க வராயிரைக்க நிலா முகிழ்க்கும் திருமுடியார், பேரொழிக்க உருகும் அவர்க்கு ஒழிப்பர் பெரு விருப்பினொடும் அப்படிங்கிறார். தேரொழிக்க, ஊரொழிக்க, நீரொழிக்க, பேரொழிக்க, ஒவ்வொரு வரையிலையும் வந்து அப்படியே எதுகையெல்லாம் பாருங்க. ஒழிக்க ஒலிக்க ஒலிக்கன்னு வரும். தேர்கள் ஒளி செய்யவும் குதிரைகள் ஒளி செய்யவும் அப்படின்னா தேர்கள் நிரம்ப அந்த வீதியிலே காஞ்சி மாநகரத்திலே தேர்கள் சிறப்புடையது அப்படிங்கிறார். குதிரைகள் ஒளி செய்யவும், குதிரைகள் நிரம்ப இருந்தது. எல்லா திசைகளிலும் சென்று பெறுகின்ற புகழையுடைய காஞ்சி மாநகரத்தில் ஊரில் உள்ளாருக்கு துணியொழிக்கும் பெரியவன்னார். இப்படி தேரொழிக்க குதிரைகள் ஒழிக்க ஒளி செய்ய அந்த புகழ் உலகம் முழுக்க ஒழிக்க இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட காஞ்சி நகரத்திலே துணியொழிக்கும் பெருவண்ணார், துணியை துவைக்கக்கூடிய பெருவண்ணார் குலத்திலே இவர் என்று சொல்ல முடியாத பெரிய நிலையினை உடையவராக இவர் கங்கை நீர் ஒழிக்கவும் அரபுகள் இறைக்கவும் சந்திரன் முகிழ்கின்ற திருமுடையுடைய அந்த பெருமானுடைய திருமுடியில கங்கை நீர் ஒழித்து கொண்டிருக்க எல்லாம் ஒலிக்கன்னே வருது பாருங்க. அரபுகள் இறைக்கவும், பாம்புகள் வந்து அப்படி பெருமானுடைய திருமேனியில் இருக்கிறது. சந்திரன் அந்த இறைவனுடைய திருமுடியில் இருக்க சந்திரன் முகிழ்கின்ற திருமுடியுடைய சிவபெருமானுடைய பெயர்களை ஒழிக்கும் போதே மனமுருகுகின்ற அடியார்களுக்கு பெரிய மகிழ்ச்சியோடும் துணிகளை ஒழித்து கொடுப்பார். அப்படிப்பட்ட பெருமான் அந்த இறைவனுடைய அந்த பெயர்களை, பெருமானுடைய பெயர்களை பெயர்களை கேட்டாவே வந்து மனம் உருகி நிற்கக்கூடிய அடியார்கள். சிவபெருமான் பெருமான் என்று சொன்னாவே அப்படி உருகி நிற்கக்கூடிய மெய்யடியார்களுக்கு அவர் வந்து துணிகளை ஒழித்து கொடுப்பார், அப்படி துணிகளை துவைத்து கொடுப்பார் அப்படின்னு சொல்ல. முன்னம் அவனுடைய நாமம் கேட்டால் மூர்த்தி அவனுக்கு வண்ணம் கேட்டால், பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டால், பெயர்த்தும் அவனுக்கே பிச்சியானால், தன்னை மறந்தால் தன் நாமம் கேட்டால், தலைப்பட்டால் நங்கை தலை. இதாங்க அன்பு முதிர்ந்த அடியார்களுடைய நிலை. இப்படித்தான் இருக்கும். இறைவனுடைய பெருமையை கேட்டாவே அவர்கள் உருகுவார்கள். நனாவுடைய பெருமான் அப்படின்னு சொன்னாவே உருகுவார்களாம். அவரை பார்த்தா அதை விட உருகுவாங்க. இதுதான் வந்து அந்த ஒரு நிலைப்பாடு, அவர்களுடைய ஒரு நிலைப்பாடு. அந்த இறைவனுடைய திருப்பெயரை கேட்ட மாத்திரத்திலே மெய்யுருகி வழிபாடு செய்யக்கூடிய பெருமையுடையவர்கள் அடியார்கள்ங்க. அப்படிப்பட்ட அடியார்களுக்கு ஒழிக்க நேர்வதனை விரும்பி செய்தனர் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லுகின்றார். அப்படிப்பட்ட நாயனார் இவர் வந்து எப்படி செய்தார்னா, அந்த பெருமானுடைய துணிகளில் பெருமான் அடியாருடைய துணிகளில் அந்த துகள்களை அழுக்கினை போக்குவர் போல தமது பலவினை குற்றங்களையும் மும்மலங்களையும் அவர் கழுவியதனாலே பிறவி என்னும் அழுக்கினை விடுமாறு போக்கி வருகிறார் அப்படின்னு சொல்றாருங்க. தேசுடைய மலர்க்கமல சேவடியார் அடியார்தம் தூசுடைய துகள் மாசு கழிப்பார் போல் தொல்லை வினை ஆசுடைய மலம் மூன்றும் அனையவரும் பெரும் பிறவை மாசுதனை விடக்கழித்து வரு நாளில் அங்கொரு நாள். பாருங்க, அவரு ஒரு ஒளியுடைய தாமரை மலர் போன்ற திருவடியுடைய பெருமான் அடியாருடைய துணிகளில் அந்த துகளாகிய அழுக்கினை போக்குவர் போல அவர் பார்த்தா அடியாருடைய அந்த ஆடையில் இருக்கக்கூடிய தூசிகளை கழுவுவது போல என்ன செய்யறாராம், தமது பழவினை பற்றி வரும் குற்றங்களாகிய நம்முடைய பலவினை சஞ்சித வினை என்று சொல்லக்கூடிய அந்த பலவினையை பற்றி வரக்கூடிய குற்றங்களாகிய மும்மலங்களும் அணைதலினால், 3 மலங்களும் அணைதலினால் வருகின்ற பெரும் பிறவி என்று சொல்லக்கூடிய அழுக்கினை விடுமாறு போக்கி வருகின்ற நாளில்ங்கிறார். அப்போ அவர் வந்து அடியாருடைய துணியை துவைத்து அந்த அழுக்கை மட்டும் போக்கல, தன்னுடைய பிறவி என்று சொல்ல அதன் மூலமாக மும்மலங்கள் மூலமாக வரக்கூடிய பிறப்பையே நீக்கி கொண்டவர் அப்படின்னு சொல்றாரு. பிறப்பை அப்படி நீக்கிட்டு இருக்கிறார். அந்த துணியில் இருக்கக்கூடிய அடியாருடைய துணியில் இருக்கக்கூடிய அழுக்கை ஒவ்வொரு நாளும் அவர் கழுவுகின்றது எப்படி இருக்குன்னா,
இவருடைய பிறவி பிணியை கழுவுவது போல இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றார் சேக்கிழார் பெருமான். அப்படி ஒரு நாள் அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க. தொல்வினை ஆசுடைய மலம் 3 பிறவிக்கு ஏதுவாகிய ஆணவம் கண்மம் மாய் எனப்படும் 3 மலங்களை என்று சொல்லி சொல்கிறார். இது 3ம் தான் பிறவிக்கு ஏதுவாக இருக்கக்கூடியதுங்க. அந்த 3 மலங்களையும் அவர் நீக்கி கொண்டார் அப்படின்னு சொல்லி சொல்றார். பொன்னிமய பொறுப்பறையன் பயந்தருளும் பூங்கொடிதன் அந்நிலைமை அன்றளக்க எழுந்தருளும் நம்பெருமான் தன்னுடைய அடியவர்தம் தனித்தொண்டர் தம்முடைய அந்நிலைமை கண்டன்பர்க்கு அருள்புரிவான் வந்தனைவார். அதாவது பெருமான் இப்ப இவருடைய தொண்டை காட்டுவதற்காக வராருங்க. அவருடைய தொண்டை எல்லோரும் அறிந்து கொள்ளும் பொருட்டு, அதே போல நாயனாருக்கு அருள் செய்யும் பொருட்டாக பெருமான் வராருங்க. அதுதான் திருநீலகண்ட நாயனார் புராணத்திலே சொல்லிறார். தொண்டரை விளக்கம் காண நன்னறி இதுவாம் என்று ஞாலத்தோர் விரும்பிய அன்னறி காட்டு மாட்டால் அருட்சிவ யோகியாகி என்று சொல்லி திருநீலகண்ட நாயனார் முதல் சரீரத்திலே சொல்லிடுறாருங்க. அது மாதிரி இப்ப சொல்றார். பொன்மயமுடைய இமயமலையின் அரசன் பெற்றலிய மகளாகிய இந்த பூங்கொடி போன்ற பார்வதி அம்மையாரது தவநிலையனை உலகறிய அளக்கும் பொருட்டு முன்னாளில் எழுந்தருளிய பெருமான். இதுக்கு முன்னாடி ஒரு தடவை காஞ்சிபுரத்துக்கு வந்தாரு. அப்ப எப்படி வந்தாருன்னா, உமையம்மையனுடைய அந்த ஒரு தவத்தை எல்லோரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வந்தாராம். பாருங்க எப்படி சொல்றாருன்னு. அதாவது பூங்கொடி தன்னிலைமை அன்றளக்கு எழுந்தருளும் நம்பெருமான். உமையம்மையனுடைய அந்த பூசையினுடைய சிறப்பை நம்மெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி காஞ்சிபுரத்துக்கு வந்தாரு. கம்பையாற்றிலே நீர் பெருகியது, உமையம்மையனுடைய அன்பு நாமெல்லாம் தெரிஞ்சுட்டோம். இப்ப எதுக்கு வரார் அப்படின்னா, அப்படி வந்த பெருமான் இப்ப நம் அடியவருடைய ஒப்பற்ற தொண்டரது அந்த நிலைமையினை கண்டு அன்பருக்கு அருள் புரியும் பொருட்டு வந்தனைவாராகி. பாருங்க, அருமையான இடம். ஒரே பாட்டில் 2 நிகழ்வையும் சொல்றார் சேக்கிழார் பெருமான். அதுதான் சிறப்பு. ஏற்கனவே ஒரு முறை வந்தாரு. அப்படி வந்தவர் உமையம்மையனுடைய அந்த அன்பை எல்லோருக்கும் எடுத்து காட்ட வேண்டும் என்பதற்காக வந்தாரு. இப்ப எப்படி வராரு? தன்னுடைய அடியவரும் தனித்தொண்டர் தம்முடைய அந்நிலைமை கண்டன்பர் அருள் புரிவார். இப்ப தொண்டருடைய நிலையை காட்ட வேண்டும் என உமையம்மையனுடைய நிலையை காட்டினா மட்டும் போதுமா? காஞ்சிபுரத்துல அடியாருடைய சிறப்பையும் காட்டணும்னு சொல்லி இப்ப வராருங்களாமா திருக்குறிப்பு தொண்டருடைய இல்லத்துக்கு. அருமையான இடங்கள். எப்படி வர்றாருன்னா, அவர் வந்த காலம் மிகுந்த குளிர்காலம். இப்ப திருக்குறிப்பு தொண்டருடைய இல்லத்துக்கு வருகிறார். ஏழையாக மெலிவுற்று அப்படியே அழுக்கு துணியோட வராருங்க. அப்படியே மிக்க அழுக்கடைந்த ஒரு கந்தையுடனேயே, ஆனா அழுக்கடைந்த கந்தையோடு மாதவத்தோடு வருகிறார். ஒரு திருவேடம் தாங்கி திருமாலும் அறிய முடியாத மலர் போன்ற பாதங்கள் அந்த குற்றமடையாத மனத்தினுடைய அன்பர் முன்னே குறுநடை கொள்ளும்படி அப்படி மெதுவா வராரு. குறுநடையோட வராருங்களாம். எப்படி சொல்ல, குறுநடைகள் கொடக்குறுகிங்கிறார். கோதடையா மனத்தவர் முன், கோதடையா மனம் குற்றமில்லாத அந்த நம்முடைய திருக்குறிப்பு தொடரானருடைய இல்லத்துக்கு எப்படி வராருன்னா, குறுநடைகள் அப்படி மெதுவா வராருங்க. ரொம்ப பஞ்சத்துல அடிபட்டு போன மாதிரி அழுக்கு துணியை போட்டுட்டு திருநீர் அணிஞ்சிருக்கிறார், உருத்தராக்கம் அணிஞ்சிருக்கிறார், வேடத்தோடு வருகிறார். அதை சொல்றாரு பாருங்க. திருமேனி வெந்நீர் திகழ்ந்தொளிரும் கோலத்து கருமேகம் என அழுக்கு கந்தையுடன் எழுந்தருளி வருமேனி அருந்தவரை கண்டு மன மகிழ்ந்து எதிர்கொண்டு உருமேவும் மயிர்ப்புலகம் உலவாக பணிந்தெழுந்தார். உருமேவும் மயிர்ப்புலகம் உலவாக பணிந்தெழுந்தார். பாருங்க, அப்படியே திருமேனி வெந்நீர் திகழ்ந்தொளிரும் கோலத்துங்கிறார். இதான் ரொம்ப முக்கியங்க. வெந்நீர் மிக விளங்கும் கோலத்தையுடைய திருமேனி மேல் அப்படி அவருடைய திருமேனியில் இருக்கக்கூடிய வெந்நீர் எப்படி இருக்குதுன்னா, அப்படியே எப்படி இருக்குன்னா அப்படியே பளிச்சுன்னு இருக்குதுங்க. அப்படியே வெந்நீர் திகழ்ந்தொளிரும், அப்படி ஒளிவிட்டு பிரகாசமா இருக்குதுங்க. சோதிமுத்தின் சிவிகை சூழ்ந்து வந்துபார் மீழ்ந்து தாழ்ந்த வெந்நீற்றொளி போற்றி நின்றும்பார் சேக்கிழார் பெருமான். அப்படியே அந்த முத்துச்சிவிகையினுடைய ஒளியை விட அந்த வெந்நீற்றினுடைய ஒளி தான் அங்க பெருசா சொல்றார் சேக்கிழார் பெருமான். அந்த முத்துச்சிவிகை எப்படி இருந்ததுன்னா, ஞானசம்பந்த பெருமானுக்கு கொடுத்த முத்துச்சிவிகை வெந்நீற்றினுடைய கோலத்தோட இருந்ததுதான், வெந்நீற்று ஒளியை போல இருந்தது அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி நமக்கு நாவுக்கரசு பெருமானுக்கு கட்டமுது கொடுக்க வருகின்ற பொழுது பெருமான் வெந்நீர் அணிந்து கொண்டு வருகிறார். 3 இடங்களிலுமே வெந்நீரோட தான் வருவாருங்க. ஏன்னா திருப்பைஞ்சியிலியில் நம்முடைய அப்பர் சாமிகளுக்கு கட்டமுது கொடுக்கின்ற பொழுது பெருமான் வெந்நீர் அணிந்து கொண்டு வந்தார். அதே போல திரு குறுகாவூர் வெள்ளடையில் நம்முடைய சுந்தரமூர்த்தி சாமிகளுக்கு கட்டமுது கொடுக்கின்ற பொழுதும் பெருமான் வெந்நீர் அணிந்து வந்தார். திரு கச்சூரிலே அங்கு சுந்தரமூர்த்தி சாமிகளுக்கு பெருமான் இறந்து கொடுக்கின்ற பொழுதும் வெந்நீர் அணிந்த கோலத்தோட தான் வந்தாருங்க. ஏன் அப்படி வந்தாருன்னா, அப்படி திருநீர் பூசாம
யார் எதை கொடுத்தாலும் அவர்கள் வாங்க மாட்டார்கள் நம்முடைய அருளாளர்கள். அவருடைய நிலை அப்படிங்க. திருநீராவது அணிந்திருக்கணும். திருநீர் அணியாதவங்கிட்ட எந்த ஒரு பொருளையும் வாங்க நம்முடைய அருளாளர்கள் வாங்க மாட்டாங்க. அதான் காவும் குளமும் முன் சமைத்து காட்டி, காவும் முன் குளமும் முன் சமைத்து காட்டி மேவும் திருநீற்று அந்தனராய், பாருங்க, மேவும் திருநீற்று அந்தனராய் நாவினுக்கு மன்னர் எதிரே நன்னியிருந்தார் விண்ணின் மேல் தாவும் புல்லும் ஏனமும் காண்பறியவர்தாம் திருப்பைஞ்சிலில் சொல்றாருங்க. அப்ப திருவெந்நீர் தான் சாமிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இது. அப்படி அந்த கோலத்தோடு இவரை ஆட்கொள்வதற்காக வருகிறார். அதான் சொல்றார், கருமேகம் எனக்கு அப்படின்னு சொல்றார். அப்படியே அந்த கருமேகம் போர்த்தது போல அழுக்கூடிய கந்தை, அப்படியே அந்த திருநீரை முதல்ல சொல்றார். அதற்கு பிறகு அவர் அணிந்த ஆடையை சொல்லுகிறார். அவர் அந்த அருந்தவரை திருக்குறிப்பு தொண்டர் கண்டு மனமகிழ்ந்து அவர் எதிர்கொண்டு தனது உடல் மயிர்ப்புலகம் உண்டாக அவரை பணிந்து எழுந்தார். அப்படி வந்தவரை நம்முடைய நாயனார் எப்படி வரவேற்றார் அப்படிங்கறத இங்க அருமையா சொல்றார். பாருங்க, இந்த இடத்துல இப்பதான் முதன்னு அவரை பார்க்கிறாரு நாயனாரு. இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை. ஆனா திருமேனி இழைத்திருந்தது என்கிறாரு. எப்படி அடியார்கள் மேல அன்பு பாருங்க. என்னங்கய்யா ரொம்ப இழைச்சு போயிட்டீங்களே அப்படின்னு கேட்கிறாருங்க. அப்ப எவ்வளவு அன்பு இருக்கணும். கண்ணப்ப நாயனார் காலத்தினாதரை பார்த்து கேட்டார், இளைத்தனர் நாயனார் என்று ஈண்டச் சென்று எய்தி விற்பின் முளைத்தெழு முதலை கண்டு முடிமிசை மலரைக்காலால் வளைத்த பொற் செருப்பால் மாற்றிங்கிறார். அங்க அதாவது கண்ணப்ப நாயனாருக்கு காலத்தினாதர் எப்படி ரொம்ப இழைச்சு போன மாதிரி நினைச்சாராம். அதனால நல்ல கரியம்புதெல்லாம் கொண்டு வந்து தேன் கலந்து கொடுத்தார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையான அமுது கொடுத்தார். அதே மாதிரி சுந்தரமூர்த்தி சாமிகளை பார்த்து நம்முடைய திருக்கச்சூர் பெருமான் கேட்கிறார், மெய்ப்பசியால் மிக வருந்து இழைத்திருந்தீர் வேட்கை விட இப்பொழுதே சோறிறந்து யானோமுக்கு தருகின்றேன். அடியார்களை பார்த்து சாமியும் கேட்கிறாரு, சாமியை பார்த்து அடியார்களும் கேட்கிறாரு. அதாவது கண்ணப்ப நாயனார் புராணத்துல சாமியை பார்த்து நாயனார் கேட்டார். இங்க வந்த சாமியை பார்த்து யாரு திருக்குறிப்பு தொண்ட நாயனார் திருமேனி இழைத்திருந்த என்னன்னு கேட்கிறாரு. ஆனா பாருங்க, சாமியும் உடலை பாருங்க, ஒரு அடியாரை கேட்கிறாரு பாருங்க, சுந்தரரை பார்த்து கேட்கிறாரு. எப்படி பாருங்க, பெருமானும் அடியார்களும் கொண்டும் கொடுத்தும் அப்படிங்கிற மாதிரி. அப்போ பெருமானுடைய உள்ளத்தில் இறைவன் இருக்கிறான், இறைவனுடைய உள்ளத்தில் பெருமான் இருக்கிறான் அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லைங்க. இது ஒன்றே உதாரணம் அதற்கு. ஏன்னா அடியார்களும் பெருமானை பார்த்து இழைத்து போயிட்டீங்களேன்னு கேட்குறாங்க. அதே மாதிரி இறைவனும் சுந்தரரை பார்த்து கேட்கிறார், மெய்ப்பசியால் மிக வருந்து இழைத்திருந்தீர் வேட்கை விட இப்பொழுதே சோறிருந்து யானுமக்கு தருகின்றேன். அப்புறம் நீர் அகலாதே சிறிது பொழுது அமரம் என செப்பி அவர் திருக்கச்சூர் மலைதோறும் சென்றிருப்பார் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் அந்த இடத்தை நமக்கு மிக அற்புதமாக காட்டுகிறார். இதுதான் இப்ப சொல்றார் பாருங்க. எய்தும் அவர் குறிப்பறிந்தே இனிய மொழி பலமொழிந்து செய்தவத்தீர் திருமேனி இழைத்திருந்தது என் என்று கைதொழுது கந்த இணை தந்தருளும் கழுவை என மைதிகள் கண்டங்கறந்த மாதவத்தோர் அருள் செய்வார். சொல்ற எய்துமலர் குறிப்பறிந்து இனிய மொழி பலமொழிந்து அப்படிங்கிறார். எப்படி பேசணும்னா திருக்குறிப்பு தொண்டார் சொல்றார், அவர் திருவுள்ள குறிப்பை அறிந்து செய்தவத்தீர் தேவரீரது திருமேனி இழைத்திருந்த காரணம் என்ன என்று சொல்லி அவர் கந்தையினை தோய்ந்து ஒளித்தற் பொருட்டு தந்தருளும். இந்த கந்தையை கழுவி கொடுக்கிறோம், அதை கொடுங்கள் என்று சொல்லி கேட்கிறாரு. இந்த இடத்துல இனிய மொழி பலமொழிந்து அப்படிங்கிறாரு பாருங்க. இளையான்குடி மாறநாயனார் புராணத்தில் சொல்வார், எப்படி அடியார வரவேற்கிறது அப்படிங்கிறத அங்க சொல்றாருங்க. ஆரம் என்பு முனைந்த அன்பர்தம் ஐயர்தம் அன்பர் என்பதோர் தன்மையால் நேரே வந்தவர் யாவராயினும் நித்தமாகிய பக்தி முன் கூற எதிர்விழுந்து எழுந்து செபிப்புளத்து ஈரமின் மதுரப்பதம் பரிவெய்து முன் உரை செய்த பின் பாருங்க. அப்படியே ஈரமின் மதுரப்பதம் பரிவெய்து முன் உரை செய்த பின் அப்படியே தேன் போன்ற மொழிகளால பேசணுமா, அப்படியே மென்மையா பேசணுமா, தன்னை பற்றி உயர்வாக பேசக்கூடாது, வந்தவரை பற்றி உயர்வாக பேச வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியங்க. அப்படி இந்த நாயனார் அதே மாதிரி இங்கேயும் சொல்றாரு பாருங்க. எய்தும் அவர் குறிப்பறிந்து இனிய மொழி பலமொழிந்து பேசுவன இனிய மொழி இனியனவே பேசுவார் அப்படின்னு சொல்லி பத்தராய் பணியார் புராணத்தில் சொல்லுவார். பத்தராய் பணியார் புராணத்தில் சீவன் முக்த அடியார்களை கண்ட எப்படி இருப்பாங்களாம், தன்னை பற்றி உயர்வா பேச மாட்டாங்களாம், வந்த அடியார்களை பற்றி உயர்வா பேசுவாங்களாம். சேக்கிழார் பெருமான் பதிவு செய்து காட்டுகிறார். என்ன சொல்றாருன்னா, ஈசர்க்கே அன்பானார் யாவரையும் தாம் கண்டால் கூசி மிக குதுகுதுத்து கொண்டாடி மகிழ்வுற்று ஆசையினால் ஆவின் பின் கன்றணைந்தார் போல் அணைந்து பேசுவன பணிந்த மொழி இனியனவே பேசுவார். பணிவா பேசணும், இனிமையா பேசணும். அப்புறம் எப்படிங்க, ஆவின் பின் கன்றணைந்தார் போல ஒரு தாய் பசு முன் பின்னாக ஒரு கன்றுக்குட்டி எப்படி அன்போடு செல்லுமோ அதுபோல செல்வார்களாம் சிவன் முக்தடியார்கள். பத்தராய் புனிவர் புராணத்தில் சேக்கிழார் பெருமான் அருளுகின்றார்.
இந்த மாதிரி நாயனார் இப்போ இங்கே சொல்லுகிறார். இப்போ அவர் அதை கேட்குறாரு, மாதவத்தோர் அருள் செய்வார் அப்படின்னு சொல்லி இப்போ நாயனார் சொல்லிட்டாரு. அந்த கந்தையை கழுவி கொடுப்பதற்கு கேட்கிறார். அதற்கு வந்த பெருமான் சொல்லுகிறார், அதாவது இந்த கந்தையானது அழுக்கு மிகுதியினாலே எடுக்க ஒண்ணாதாக இருக்கிறது, எடுக்க முடியாது. இது குளிருக்காக பயந்து அதனை விடமா, இதை எடுத்துட்டா என்னுடைய திருமேனி ரொம்ப குளிரும், என்னுடைய திருமேனி வருந்தும். அதனால மழை வருவது போல இருக்கிறது. சூரியன் மறைவதற்கு முன்பாக இதை நீங்கள் துவைத்து கொடுப்பதாக இருந்தால் இதை கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறார். நாயனார் அதனால் என்ன, மழை வருவதற்கு முன்பாகவே அடியவரை நோக்கி தொழுது அந்த நாயனார் சொல்றாரு, தந்தருள்வீராக இக்கந்தையனை சிறிதும் தாளாது அந்தி படுவதன் முன்னர் பொழுது சாய்வதற்கு முன்பாக இதை கழுவி தருகிறேன். இந்த கந்தையனை விரைவாக ஒழித்து உலர வைத்து இன்றைக்கே தாரீராகில் இந்த உடலுக்கு துன்பம் செய்தீராவீர் என்று சொல்லி வந்தவர் சொல்றார். இப்ப இந்த கந்தையை இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள நீங்க கொடுக்கலைனா இந்த உடம்புக்கு நீங்கள் துன்பம் செய்தவராக ஆகிவிடுவீர் என்று சொல்லி வந்த பெருமான் அடியாராக வந்த பெருமான் சொல்றாருங்க. அப்ப அவர் சொல்றார், மாதவர் அதாவது இப்ப கொடுத்தாச்சு. அவர் அந்த கந்தை கழுவுவதற்காக செல்லுகிறார். மழை விடாது பொழிகிறது, மழை விடாது பொழிகிறது. அதாவது மாதவர் குறித்த காலத்திற்குள்ளே ஒழித்து கொடுத்ததற்காக தொண்டனார் கந்தையனை கொண்டு போய் கழுவுவதற்காக செல்லுகிறார். அங்கு அதை கழுவுவதற்காக செல்லுகின்றார். அப்பொழுது பெரும்பகல் எல்லை கழிந்து பகல் முழுக்க கழிந்து பிற்பகலாகி அந்த பெருமான் திருவருளாலே மலை எழுந்து விடாது பொழிகிறது. அதான் சொல்றார், பிரித்தொலைக்க புகுமளவில் பெரும்பகல் போய் பின்பகலாய், அப்புறம் மரிக்கரத்தார் திருவருளால் மலை எழுந்து பொழிந்திடுமாள். பெருமானுடைய திருவருளினாலே மழை ஓயாது பொழிகிறது. திசையெல்லாம் ஒளிவராது மயங்கும்படி இந்த மலைகள் பொழிகிறதே. அதாவது கண் பார்வை செல்லக்கூடாதபடி நெருங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கிற பொருள் கூட தெரியாது, அவ்வளவு மிக ரொம்ப கடினமா அங்கு மழை பெய்து கொண்டிருக்கிறது. அதனால நாயனார் மிகுந்த துன்பம் அடைகிறார். துன்பமுற்று மனத்தினுடைய அன்பர்த்தம் அறிவயர்ந்து அரிய மாதவரிடத்து தாம் கொடுத்த வாக்குறுதியை நினைந்து மனம் முடிந்தவராய் இனி என் செய்கேன் என நின்றார். அதாவது சொன்ன வாக்கு காப்பாற்ற முடியல அப்படின்னா நம்முடைய அருளாளர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. அதனால அந்த உரைப்புடைய அன்பர் மனம் இங்கு அசைவு பெற்றதற்கு காரணம் திருத்தொண்டு செய்வதற்கு நேர்ந்த இடையூறே. நம்ம சொன்ன வாக்க காப்பாற்ற முடியலன்னு சொல்லி அப்படியே உறைந்து போய் அங்கு நாயனார் மிக வருத்தத்தோடு இனி என்ன செய்ய முடியும், இனி என் செய்கேன் என்று சொல்லி அங்கு நிற்கிறார். இப்ப ஓவாதே பொழியுமலை ஒருகால் விட்டு ஒளியும் என காவாலி திருத்தொண்டர் தனி நின்றார் விடக்கானார் மேவார் போர் கங்குள் அவர மெய்குளிரும் விழுத்தவர்பால் ஆவா என் குற்றவள் அழிந்தவாறு என விழுந்தார். அப்படின்னா மழை நீங்காது பொழிந்து கொண்டிருக்கிறது, ஒரு வேளை பொழியாது விட்டொழியும் என்று காபாலியாக பெருமானின் திருத்தொண்டர் தனி நின்றார். எப்படியாவது மழை விட்டுரும், இதை கழுவி கொடுத்தரலான்னு சொல்லி நின்று கொண்டிருக்கிறார். ஆனால் மழை விடும் நிலை காணவில்லை, மழை விடுவதாக தெரியவே இல்லை. அப்ப குளிரால் உடல் வருந்தும் அந்த தவசியாரிடத்தில், ஆகா எனது குற்றவள் தவறிவிட்டது என்று சொல்லி நான் அவருக்கு தீங்கு விளைத்தவன் ஆகிவிட்டேன் என்று சொல்லி அவர் என்ன செய்யறாருன்னா, இனிமேல் இவரிடத்திலே நாம் சென்று என்ன சொல்லுவது என்று சொல்லி இது தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ளுவது என்று சொல்லி அந்த கந்தை புடைக்கும் கற்பாறையிலே தன்னுடைய தலையை மோத புகுகிறார். கந்தை புடைத்தடை ஏற்றும் கற்பாறை மிசை தலையை சிந்த எடுத்து எற்றுவன் என்றணைந்து செலும் பாறை மிசை தம் தலையை புடைத்தெற்ற அப்பாறை தன்மருங்கு வந்தெழுந்து பிடித்ததனி வளைத்தலும்பர் மலர் செங்கை. அப்படியே பாறையிலே தன்னுடைய தலையை மோதுவதற்காக செல்லுகிறார். பெருமானுடைய திருக்கரம் அப்படியே பற்றுகிறது. அதான் சொல்ல அதாவது கந்தையனை தோய்ப்பதற்கு ஏற்றுகின்ற அந்த பாறையின் மேல் எனது தலையை சிதைந்து விடுமாறு ஏற்றுவன் என்று துணிந்து அணைந்து அந்த பாறையின் மீது தன்னை முடியை மோதிய அளவிலே பாறையின் பக்கத்திலிருந்து அழகிய வளைத்தலும்பு போன்றவராகிய ஏகாம்பரனாவது மலர் போன்ற செம்மையுடைய கையானது எழுந்து அத்தலையை பிடித்து கொண்டது. யாருக்கு? வீழ்ந்த மலை அப்படின்னு சொல்லுவார் பாருங்க. விழுந்த மலை அடியாருக்கு இடர் செய்யறதுனால அந்த மலையவே வீழ்ந்த மலைங்கிறார். அப்படி மழை பெய்து கொண்டிருக்கிற பொழுது இது நடந்தது. அதனால அப்ப அந்த நாயனாருடைய அந்த திருக்கரத்தை
அதுன்னு பாருங்க, அந்த கல்லை கூட அந்த பாறை கூட என்ன சொல்றாரு, செழும்பாறைங்கிறாரு. நாயனார் அந்த தலையை மோதச் சென்றதுனால சிவனடியாருக்கு கந்தை புடைத்திட உதவி வந்ததும் நாயனார் தலை மோதியதனால அந்த பாறையை கூட செழும்பாறை என்று சொல்லுகிறார். வந்து பிடித்தது அப்படின்னா, அதாவது பெருமானுடைய அந்த திருக்கர வளைத்தலும்பர் மலர்ச்செங்கை அப்படின்னு சொல்றாருங்க. பாறையில் மோத ஏற்றும் பொழுது அந்த அந்த வலை உமையம்மை இருக அணைத்ததனாலே அந்த வளைத்தலும்புடைய திருமேனி மலர் செங்கை அந்த பெருமானுடைய கையானது அவரை பற்றியது என்று சொல்லுகின்றார். அதே போல கண்ணப்ப நாயனார் இரண்டாவது கண்ணை பெயர்க்க முற்படுகின்ற பொழுது நாயனாருடைய அந்த கையை பற்றியது பெருமானுடைய திருக்கரந்த ஊறுகண்டு அஞ்சி தங்கன் இடந்த அப்ப உதவும் கையை ஏறு உயர்த்தவர் தம் கையால் பிடித்து கொண்டு அங்கேயும் கையை பிடிக்கிறார். அதே போல அவர் நம்முடைய அறிவாள் தாயனார் தன்னுடைய ஊட்டியை அரிக்க முற்படுகின்ற பொழுதும் அந்த பெருமானுடைய திருக்கரம் சென்று அதை பற்றுகின்றது. இப்படி இறைவன் அடியார்களுடைய அந்த அரிய நிகழ்வுகள் நடக்கின்ற பொழுது தன்னுடைய கரங்கள் மூலமாகவும் தன்னுடைய திருவாக்கின் மூலமாகவும் அவர்களுக்கு அருள் செய்வது அந்தந்த சரிதங்களிலே நாம் காண முடிகிறது. இப்படி பெருமான் அடியாருக்கு நம்முடைய நாயனாருக்கு இறைவன் திருக்காட்சி கொடுத்த பாடல் இந்த திருப்பாடல். வா நிறைந்த புலன்மலை போய் மலர்மலையாயிடமருங்கு தே நிறைந்த மலருதலை திருமுடையார் பொருவிடையின் மே நிறைந்த துணவியோடும் வெளி நின்றார் மெய்த்தொண்டர் தான் நிறைந்த அன்புருக கைதொழுது தனி நின்றார். அதாவது ஆகாயத்திலே நிறைந்து பெய்த அந்த புனல்மலை போய் அந்த மலை இப்பொழுது புனல்மலை நீர்மலை நின்று விடுகிறது. அதற்கு பிறகு அங்கிருந்து விண்ணிலை இருந்து கொன்றை மலர் மாலை சூடிய திருமுடையுடைய பெருமான் பொறுகின்ற விடையின் மேலே பெருமான் விடை காட்சி கொடுக்கிறார். அங்கு துணைவி உமையம்மையோடு ஆகாயத்திலே காட்சி கொடுக்கிறார். மலர் மாலை பொறுகிறது. மெய்த்தொண்டர் அன்பினால் உள்ளுருக கைகூப்பி தொழுது கொண்டு தனியே நின்றார். அப்படியே நாயனார் திருக்குறிப்பு தொண்ட நாயனார் அப்படியே அன்பினாலே உள்ளுருக கைகூப்பி தொழுது நிற்கிறார். அதான் மெய்த்தொண்டர் தானிறைந்த அன்புருக கைதொழுது தனி நின்றார். தனி நின்றார்னா ஒப்புயர்வற்றவரா என்றும் உரைக்க நின்றது அப்படின்னு சொல்றாருங்க. தனிப்பட்ட ஒரு அவருடைய தனித்தன்மை அப்படின்னு சொல்றார். இப்ப நாயனாருக்கு அருள் செய்கிறார் பெருமான். முன்னவரை நேர் நோக்கி முக்கண்ணர் மூ உலகு நின்னளமை அறிவித்தோம் நீயுமினி நீடியனம் மண்ணுலகு பிரியாது வைகுவா என அருளி அந்நிலையே எழுந்தருளி அணி ஏகாம்பரம் அணைந்தார். இப்ப பெருமான் நாயனாருக்கு எப்படி அருள் செய்கிறார்னா, நேர் நோக்கி உனது அன்பின் நிலைமையை மூ உலகங்களும் அறியும்படி செய்தோம். இனி நீடிய நமது நிலை பெற்ற உலகிலே பிரியாமல், அதாவது என்னுடைய சிவலோகத்திலே பிரியாது இருந்து நீங்கள் பணி செய்ய வேண்டும் என்று சொல்லி அங்கு பெருமான் காட்சி கொடுத்தது மட்டுமல்லாது அந்த பதநிலையும் கொடுக்கிறார். சிவலோகத்திலே இருக்கக்கூடிய அருளை செய்து பெருமான் திரு ஏகாம்பரத்திலே சென்று அணைந்தார் என்று சொல்லி ஏகாம்பரநாதர் தான் இந்த அருட்செயலை எல்லாம் செய்தது என்று சொல்லி நமக்கு சரிதத்தை நிறைவாக்கி காட்டுகிறார் தெய்வ சேக்கிழாரடிகள் என்று சொல்லி, இப்படி வெளிப்பட தோன்றிய நிலை நின்றும் எங்கும் நிறைந்த நிலையினுள் மறைதல் அப்படின்னு சொல்லி பெருமான் இப்ப காட்சி கொடுத்து வெளிப்பட காட்சி கொடுத்து அந்த விடையின் மீது காட்சி கொடுத்து நாயனாருக்கு அந்த சிவலோக பதவியை கொடுத்து அருள் செய்த அந்த திருநாள் இன்றைய இந்த சுவாதி திருநாள் என்று சொல்லி நாயனாருடைய திருவடி தாமர்களை வணங்கி அடியார் பெருமக்களுடைய திருவள்ளிலை வணங்கி அமைகின்றோம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்புகள் நின்றதெங்கும் நிலவி உலகலாம். திருச்சிற்றம்பலம்.